PQ எனும் இரு கண்ணாடியுள் ரச வெப்பமானிகள் Pயின் ரசக்குமிழ் Qவின் ரசக்குமிழிலும் பார்க்க பெரிதாக இருக்குமாறு அமைக்கப்பட்டு அவை இரண்டும் வீச்சு 0 பாகை C-யிலிருந்து 100 பாகை C-யில் தரங்கணிக்கப்பட்டுள்ளன. இரு குமிழ்களினதும் சுவர்கள் ஒரே தடை என கொள்க. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பொருத்தமான சீரான துளை ஆரைகளை கொண்ட மைத்துளை குழாய்களை பயன்படுத்தி இரு வெப்பமானிகள். அதாவது இங்க 3 நிபந்தனைகள் தந்திருக்காங்க. அந்த 3 நிபந்தனைகளையும் தருவிக்க கூடிய மாதிரி நம்ம பொருத்தமான மைத்துளை குழாய்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தந்திருக்காங்க. சரி, ஏ பாப்போம். 0 பாகை C குறிக்கும் 100 பாகை C குறிக்கும் இடையே ஒரே மைத்துளை நீளத்தை கொண்டிருக்குமாறு அமைக்கப்படலாம். Pக்கும் Qக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஒரு தரட்டு குமிழ் சின்னதா இருக்கு, இன்னொரு தரட்டு குமிழ் பெருசா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க. Pங்கிறவர்கிட்ட சின்னதா இருந்துச்சு இல்லையா? அப்ப சின்ன குமிழ்ல இருக்க ரசத்தின் ஆரம்ப கனவளவு சின்னதா இருக்கும். V0P சின்னதா இருக்கும். பெரிய குமிழ் உள்ள ரசத்துல அவர்கிட்ட ஆரம்ப கனவளவு பெருசா இருக்கும். அப்ப V0Q V0P விட பெருசா இருக்கு. சரியா? இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஆரம்ப கனவளவு Qக்கு பெருசா இருக்கதால ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மாற்றத்தின் போது கனவளவு மாற்றம் ஆரம்ப கனவளவு பெருசா இருந்தா Qக்கு ரொம்ப பெருசா இருக்கும். யோசிச்சு பாருங்க. டெல்டா Vன்றது தனி கனவளவு மாற்றம் V0 கேமா டெல்டா டி. சரியா? டெல்டா தீட்டா. V0 யாருக்கு பெருசா இருக்கோ அவருக்கு கனவளவு மாற்றம் பெருசா இருக்கும் இல்லையா? அப்ப Qவின் கனவளவு மாற்றம் பெருசா இருக்கும். Qவின் கனவளவு மாற்றம் பெருசாக இருந்தாலும் சரியா, கனவளவு மாற்றம்ங்கிறது என்ன? குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம். உள்ளுக்கு ஒரு மயிர்துளை குழாய் இருக்கு, அவர்கிட்ட குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம் தான் என்னது? கனவளவு. அதான் V0 கேமா டெல்டா தீட்டா. இப்ப நான் சொல்றேன், குறுக்கு வெட்டு பரப்பளவுங்கிறது பையார் வர்க்கம் H V0 கேமா டெல்டா தீட்டா. ஓகே, இப்போ நான் சொல்லலாம், இங்க நீளங்கள் சமனா வரணும். அத்தனை நிபந்தனை ஏ கூற்று அத்தனை சொல்றாங்க. 0க்கும் 100க்கும் இடையில நீளங்கள் சமனா இருக்கு. அதாவது இந்த H 0க்கும் 100க்கும் வெப்பநிலை வித்தியாசம் 100ஆக இருக்கும் போது H சமனா வரும். அப்படி இருக்கக்கூடிய மாதிரி நம்மளால செய்ய முடியுமா? அத்தனை கேள்வி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், H ஒரு டெல்டா தீட்டா ஒரு யோசிங்க. H ஒரு டெல்டா தீட்டா V0 கேமா ஓவர் பையார் வர்க்கம்னு இருக்கும். இங்க கெமாவும் சரி பையும் சரி மாறிலிகள், ஒரே திரவம் இல்லையா? அப்ப கெமாவும் சரி பையும் சரி மாறிலி. ஆகவே நான் சொல்லலாம், V0 ஓவர் R வர்க்கத்துக்கு இந்த H ஓவர் டெல்டா தீட்டா நேர்விகித சமனா இருக்குமா? இல்ல. ஆமா. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இவர் நம்மளுக்கு மாறிலியாக இருக்கணும் இல்லையா? H மாறக்கூடாது. அதே மாதிரி வெப்பநிலை வித்தியாசமே 2 பேருக்குமே 0ல இருந்து 100க்கு தான் நம்ம மாத்துறோம். அப்படி மாத்தும் போது H மாறாம இருக்கணுமா இருந்தால் இவர் மாறிலியாக இருக்கணும். இவர் மாறிலியாக இருக்கணுமாக இருந்தால் இவர் மொத்தமா மாறிலியாக இருக்கு. சரியா? ஆனால் Qவின் ஆரம்ப கனவளவு பெருசு, இவர் பெருசா இருக்காரு, இவர் பெருசாகிறாரு. ஆனா இவர் மாறாம இருக்கணும்னா இவரும் பெருசாகணும், இவரும் ஒட்டுமொத்தமா பெருசாகணும். அப்ப குறுக்கு வெட்டு பரப்பளவு பெருசாகணும். அப்பதானே மேலையும் பெருசாகுது கீழையும் பெருசாகுது, ஒட்டுமொத்தமா பின்னம் மாறாம இருக்கலாம். V0P இருக்காருல்ல, அது சின்னது. அதுக்கேத்த மாதிரி அவருக்கு குறுக்கு வெட்டு பரப்பளவு சின்னதா இருந்தால் இந்த உயரம் மாறாம இருக்குல்ல. நீங்க அதை ஈஸியா யோசிக்கலாம். அப்படி சமன்பாடு எல்லாம் போட தேவையில்ல. ஒரு குமிழ்ல இருந்து கனவளவு விரிவடைஞ்சு போகுது. ஒருத்தர் நல்லா விரிவடைய போறார், சரியா? இன்னொருத்தர் கொஞ்சமா தான் விரிவடைகிறார். அப்ப நல்லா விரிவடைகிறவரும் கொஞ்சமா அடைகிறவரும் ஒரே நீளத்துக்கு விரிவடையணுமா இருந்தால் நல்லா விரிவடைகிறவர்கிட்ட குழாய் தடிப்பமா இருக்கும் இல்ல. கொஞ்சமா விரிவடைகிறவர்கிட்ட குழாய் தடிப்பும் குறைவா இருக்கணும். அந்த மயிர்துளை குழாயின் ஆரை சின்னதா இருக்கு. ஆனா நம்ம யோசிக்காது. அப்ப நம்ம அந்த மயிர்துளை குழாய்களின் ஆரைகளை நம்ம மாத்துவதன் ஊடாக ரெண்டையும் ஒரே நீளமுடைய வெப்பமானியாக அமைக்கலாமா? இல்லை, அமைக்கலாம். ஆகவே ஏ கூற்று சரி. டி பாருங்க, அளக்கப்படும் வெப்பநிலையின் விரைவான மாற்றங்களுக்கு ஒரே மறுகை நேரம் கிடைக்குமாறு அமைக்கப்படலாம். விரைவான மாற்றங்களை அளக்கிற இயல்பை நம்ம உணர்ச்சின்னு சொல்றோம். சரியா? உணர்ச்சியை 2 பேருக்கும் சமனா மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ரெண்டுமே ஒரே திரவம் தானே. ஆனா ஒருத்தருக்கு ஆரம்ப கனவளவு பெருசு, இன்னொருத்தருக்கு ஆரம்ப கனவளவு சின்னது. சின்ன ஆரம்ப கனவளவு உடையவர் கொஞ்சம் வெப்பத்தை எடுத்துக்கிட்டே, சரியா, சின்ன ஆரம்ப கனவளவு உடையவர்கிட்ட ஆரம்ப திணிவு சின்னதா இருக்கும். ஆகவே அவருக்கு வெப்ப கொள்ளளவு சின்னதா இருக்கும் இல்லையா? வெப்ப கொள்ளளவுங்கிறது திணிவு இன்டு தன் வெப்ப கொள்ளளவு. அந்த வெப்ப கொள்ளளவு சிறியதாக காணப்படும் யாருக்கு? ஆரம்ப கனவளவு கொஞ்சமா உள்ளவர். அப்போ அவரு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை காட்டுறதுக்கு கொஞ்சம் வெப்பத்தை தான் எடுத்துக்குவார். கொஞ்சம் வெப்ப சக்தியை எடுத்துக்கிட்டே அந்த வெப்பநிலையை காட்ட முடியும். ஆனா ஆரம்ப கனவளவு பெரிதாக இருந்த ஒருத்தர் அந்த கொஞ்சம் வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த வெப்பநிலையை காட்டுவது சாத்தியம் இல்லை. அவர் நிறைய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த வெப்பநிலைக்கு போக முடியும். ஆகவே P தான் சின்னதா இருந்துச்சு. அந்த P கொஞ்சம் வெப்பத்தை எடுத்துக்கிட்டே என்ன செய்வாரு? தேவையான வெப்பநிலையை காட்டுவார். ஆனா Q அதே வெப்பநிலையை காட்ட கூட வெப்பத்தை எடுத்துக்கணும். கூட வெப்பத்தை எடுத்துக்க வேண்டி வரும். அப்ப கூட வெப்பத்தை எடுத்துக்கிறதுக்கு கூட நேரம் எடுக்கும். ஆகவே ரெண்டுமே ஒரே நேரத்தை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றது விடை. சரியா? சி பாருங்க, வெப்ப
வெப்பமானி Pயின் உணர்திறன் வெப்பமானி Qவின் உணர்திறனும் பார்க்க கூடியதாக இருக்குமாறு அமைக்கப்படும். உணர்திறன் அப்படிங்கிறது என்னது? உணர்திறன் அப்படின்னா சென்சிட்டிவிட்டி. இப்போ ஒரு ஆள் சென்சிட்டிவான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? சின்ன ஒரு தூண்டல் ஒண்ணு கொடுத்தாலே அவர் பெரிய துலங்கள் ஒண்ணு காட்டுவார். நீங்க சின்னதா ஏதாவது சொன்னா கூட அவர் அதை பெருசா என்ன செய்வாருன்னு சொன்னால் எடுத்துக்குவாரு, ரொம்ப பர்சனலா எடுத்துக்குவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம சென்சிட்டிவான ஒரு ஆள்னு சொல்றோம். அதுதான் இங்கே சென்சிட்டிவிட்டி தான் உணர்திறன். அப்போ உணர்திறன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் சிறிய மாற்றத்துக்கும் பெரிய துலங்களை காட்டுமா இருந்தால் அதான் உணர்திறன் சொல்றோம். ஓகே, இப்போ வெப்பமானி Pயின் உணர்திறன் வெப்பமானி Qவின் உணர்திறனும் பார்க்க கூடியதாக இருக்குமாறு அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன ஒரு மாற்றத்துக்கும் பெரிய துலங்களை காட்டலாம். இல்ல, அப்போ H/ΔT தான் இங்கே தீட்டா தான் சம்பந்தப்பட போகுது. இதை நம்ம ஒரு சமன்பாடா எழுதலாம். உணர்திறன் சமன், இது நம்மளுக்கு யோசிச்சே எழுதலாம், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்க தேவையில்லை. உணர்திறன் சமன் வெப்பமான இயல்பு மாற்றத்தின் கீழ் வெப்பநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு சமன்பாடா எழுதுவது உண்டு. ஆனா நம்ம யோசிக்கலாம், வெப்பநிலையில கொஞ்சம் மாற்றம் இருக்கும்போது வெப்பமான இயல்பு நல்லா மாறுமாக இருந்தால் அது உணர்திறன் கூடுனதாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கே டெல்டா டீட்டா கொஞ்சம் மாறும்போது H நல்லா மாறுமாக இருந்தால் அது என்னது? உணர்திறன் கூடிய வெப்பமணியாக இருக்கும். ஆனா H/ΔT V0/R வர்க்கம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நிறுவி வச்சிருக்கோம் இல்லையா? முன்னுக்கு பாருங்க, நிறுவி வச்சிருக்கோம். ஆகவே இப்படி செஞ்சா சரிதான். Pக்கு வரக்கூடிய V0/R வர்க்கம் பெருமானம், அது V0/R வர்க்கம் Pன்னு போடுறேன். இது V0/R வர்க்கம் Q. இப்படி ஒரு தொடர்பை தரக்கூடிய மாதிரி நீங்க இந்த ஆரைகளை தெரிவு செய்வீங்களாக இருந்தால் உணர்திறன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும்ல. உணர்திறன் P என்ற உணர்திறன் S போடுறேன், SP SQ விட பெருசா இருக்குமா இல்ல? அப்ப இப்படி ஒரு தொடர்பை திருப்தி செய்யக்கூடிய மாதிரி மயிர்துளை குழாய்களை நீங்க தெரிவு செய்யும். அதுக்கேற்ற மாதிரி இந்த உணர்திறன் நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க மாதிரி வரும். ஆகவே வெப்பமானி Pயின் உணர்திறன் வெப்பமானி Qவின் உணர்திறனும் பார்க்க கூடியதாக இருக்குமாறு அமைக்கப்படலாம் அப்படிங்கிறது சரி. P என்ற மயிர்துளை குழாய் ஆரை நல்லா சின்னதா வச்சுட்டா சரி, நல்லா சின்னதா வச்சுட்டால் அவரெல்லாம் சின்ன ஒரு வெப்பநிலை மாற்றம் தான் நல்லா எழும்புவார், அவர் உணர்திறன் கூடுனதாக மாறும். சரி சரி, நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ணாடியுள் திரவ வெப்பமானியில 3 விஷயங்கள் சம்பந்தப்பட போகுது. ஒன்னு யாருன்னு சொன்னால் உணர்திறன், அடுத்தது செம்மை, அடுத்தவர் உணர்ச்சி. சரியா? உணர்திறன், செம்மை, உணர்ச்சி, இந்த காரணிகள் இந்த கண்ணாடியுள் திரவ வெப்பமானிக்குள்ள ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆக்கு. ஒரு கண்ணாடியுள் திரவ வெப்பமானியின் உணர்திறனை அதிகரிக்கணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்னு கேட்டால் மயிர்துளை குழாயின் உள்ளாரை என்ன செய்யணும்? குறைக்கணும். சரியா? வேற என்ன செய்யலாம்? குமிழ்ந்த ஆரம்ப கனவுல பெருசா இதனை உணர்திறன். இந்த உணர்திறன் V0/R வர்க்கத்துக்கு தான் விகிதம். V0 பெருசா இருந்தாலும் இந்த உணர்திறன் பெருசா வரும். அப்ப ஆரம்ப கனவுல பெருசா எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்கும்? உணர்திறன் பெருசா வரும். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஆரம்ப கனவுளவை பெருசா எடுத்தால் வெப்பமானியின் செம்மை குறையும். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்க ஒரு திரவம் கொஞ்சம் இருக்கு, தரையில ஊத்திருக்கு, அதோட வெப்பநிலை அளக்க போறீங்கன்னு வைங்க. அந்த வெப்பநிலை அளக்கிறதுக்காக நீங்க 2 வெப்பமானிகள் யூஸ் பண்றீங்க. ஒருத்தர்கிட்ட ஆரம்ப கனவுளவு பெருசு, இன்னொருத்தர்கிட்ட ஆரம்ப கனவுளவு சின்னது. இங்க உள்ள கேள்வியில மாதிரி ஒருத்தர் P, இன்னொருத்தர் ஆரம்ப கனவுளவு சின்னதாக உள்ளவர் கொஞ்சம் வெப்பத்தை தான் எடுப்பாருன்னு பார்த்தோம். சரியா? அப்ப அங்க கீழே இருக்க திரவ துளியின் அல்லது திரவத்தின் வெப்பநிலைய அவர் நல்லா மாத்த மாட்டார். எல்லா வெப்பமானியுமே ஓரளவு வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தானே காட்டுது இல்ல? எப்படி ஒரு அம்பியர் மானி கொஞ்சம் கரண்ட் எடுத்துக்கிட்டு தான் காட்டுது, அதே மாதிரி எப்படி ஒரு வோல்ட் மானி கொஞ்சம் கரண்ட் எடுத்துக்கிட்டு தான் காட்டுமோ, லட்சிய வோல்ட் மானிங்கிறது உலகத்துல இல்லையா? அதுல கரண்டே ஓடாதுன்னு சொல்றோம். அது உலகத்துல இல்ல, அது சாத்தியமும் இல்ல. அதே மாதிரிதான் லட்சியமான வெப்பமானியும் இல்ல. எல்லா வெப்பமானியும் ஒரு குறித்தளவு வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன செய்வார்? வெப்பநிலை வாசிப்பார். ஆகவே அந்த எடுத்துக்கிற வெப்பம் எந்த அளவு குறைவாக இருக்கோ அந்த அளவு சரியான வாசிப்பு பெறப்படும். வெப்பமானியே பெரிய வெப்பத்தை தான் எடுத்துக்கிட்டா அவர் காற்ற வாசிப்புலயே தானே இருக்கும். ஆகவே செம்மை குறையும். ஆகவே செம்மை அதிகரிக்கிறதுக்கு குமிழ்ந்த ஆரம்ப கனவளவு சின்னதா இருக்கு. சரி, உணர்திறனை கூட்டுறதுக்கு உள்ளாரைய குறைக்கலாம். அதே மாதிரி குமிழ்ந்த ஆரம்ப கனவளவு கூட்டலாம். ஆனா ஆரம்ப கனவளவு கூட்டினால் செம்மை குறையுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிதான்? அடுத்து உணர்ச்சிங்கிறது என்னன்னு சொன்னால் எவ்வளவு குயிக்கா வாசிப்பு காட்டுறாரு. சரி, எவ்வளவு குயிக்கா வாசிப்பை காட்டுறாரு, அதுதான் உணர்ச்சி. 0ல இருந்து 100 வாசிக்கணும். சில வெப்பமானிகள் அதை வாசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கும். சிலது 1 நிமிஷத்திலேயே வாசிக்கும். சிலது அரை நிமிஷத்திலேயே வாசிக்கும். அந்த மாதிரி அல்லது சிலது 1-2 செகண்ட்லயே வாசிக்கும். அப்படி வெப்பமானிகளை நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில வேறுபடுத்தலாம். நீங்க ஏதோ ஒரு வாசிப்பு எடுக்க போறீங்க. சரியா? ஒரு கப்ல டீ இருக்கு, அந்த கப்ல இருக்க டீ வாசிப்பு வெப்பநிலை என்னன்னு வாசிக்க போறீங்க. ஆனா அந்த வெப்பமானி அந்த வாசிப்பு காட்டுறதுக்கு 30 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு வைங்களேன். வாசிப்பு எடுக்கிறதுக்குள்ள டீ ஆறிக்கும் இல்லையா? அதுதான் உணர்ச்சி குறைவா இருக்குதுன்னு சொல்றேன். அப்போ உணர்ச்சி கூடனமாக இருந்தால் என்ன அங்க தேவைப்படுற காரணின்னு சொன்னால், அங்க இருக்க அந்த திரவம் இருக்கு இல்லையா, வெப்பமானிக்குள்ள இருக்க திரவம் இருக்கு இல்லையா, அவருக்கு தன் வெப்ப கொள்ளளவு சின்னதாக இருக்கணும். சின்னதா இருந்தால் அவர் கொஞ்சம் வெப்பத்தை பெற்றாலே உயர் வெப்பநிலை அடையலாம். MS தீட்டா இல்லையா? H=MS தீட்டான்னு போடுவோம். H கொஞ்சமா இருக்கும் போதே S சின்னதாக இருந்தால் டெல்டா தீட்டா பெருசா இருக்கும். ஒரே திணி. சரி, S சின்னதா இருந்தால்
இருந்தால் வெப்பநிலை வித்தியாசம் பெருசா இருக்கும். அப்ப பெரிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டே என்ன செய்வார், உயர் வெப்பநிலைக்கு அவர் போகலாம். ஆகவே உணர்ச்சி கூடனமாக இருந்தால் கட்டாயமா அவருக்கு தன் வெப்ப கொள்ளளவு சின்னதாக இருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த செம்மை அதிகரிக்கிறதுக்கு கண்ணாடி குழாயின் அல்லது அந்த வெப்பமானியில அடியில அந்த குமிழ் இருக்குல்ல, அந்த குமிழ் கொஞ்சம் தடிப்பம் இருக்கும். அந்த குமிழுக்கு ஒரு சின்ன தடிப்பம் இருக்கும். இந்த தடிப்பு ரொம்ப பெருசாக இருந்தால் கடத்தப்படுறது லேட் ஆகும். இங்க இருக்க வெப்பநிலை இங்க கடத்தப்படுறதுக்கு லேட் ஆகும். ஆகவே அந்த கண்ணாடி சுவருண்ட தடிப்பு சின்னதா இருந்தாலும், கண்ணாடி சுவருண்ட தடிப்பு சின்னதாக இருந்தாலும் செம்மை உயர்வாக காணப்படும். சரிதான்? இந்த 3 காரணிகள் ஒரு கண்ணாடியுள் திரவ வெப்பமானிக்கு அவசியமானதுகள். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்த கேள்வி போவோம். 2018 24வது கேள்வி. ABC ஆகிய சுற்றுக்களில் காட்டப்பட்டுள்ள 3 சர்வசம வோல்ட் அளவு முதல்கள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை கொண்டுள்ளன. சுற்று B யில் V ஆனது அகத்தடை R உடைய ஒரு வோல்ட்மானிய வகை குறிக்கிறது. R37 R1 R1 சக R எண்ணின் சுற்றுக்களில் காட்டப்பட்டுள்ள I2 I1 I2 I3 ஆகியன பற்றி பின்வருவற்றில் எது உண்மையானது அப்படின்னு கேட்காங்க. இதை நம்ம ஈஸியா செய்யலாம்னு யோசிக்கிறேன். பாருங்க, இங்க இருக்க விளைவில் தடை எவ்வளவு? R1 சக R2. இவருக்கு அகத்தடை ஸ்மால் ஆர்னு தாராங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இது ஒரு லட்சிய வோல்ட் மானியாகவும் இப்படி ஒரு தனி தடையாகவும் நீங்க கதைக்கலாம். சரியா? ஒரு அகத்தடை உள்ள ஒரு வோல்ட் மானிய தனியா எடுங்க, அகத்தடையா தனியா எடுங்க. அப்படி போட்டு எழுதுங்க. அப்படி போட்டால் இங்க R அகத்தடை தனியா வந்துடும். சரியா? அந்த R-ம் இந்த R1-ம் சமாந்தரமா இருப்பார். இந்த வோல்ட் மானி இந்த தடை வோல்ட் மானி தடையற்றதாக லட்சியமானதாக தனியா இருக்கு. சரியா? இங்க இருக்க விளையுள் தடை என்னன்னு பாத்தீங்கன்னா R1 R ஓவர் பெருக்கு தொகையின் கீழ் கூட்டு தொகை இல்லையா? R1 சக R. அப்ப இந்த சுற்றுல மொத்தமான விளையுள் தடை என்னவா இருக்கும்? R1 R ஓவர் R1 சக R சக R2. இதுதான் இந்த சுற்றுல இருக்க மொத்தமான அகத்தடை. இங்க பாருங்க, இங்க இருக்க இந்த சுற்றுல இருக்க மொத்தமான அகத்தடை, மொத்தமான தடை R3 சக R. ஆனா R3க்கு ஒரு பெருமானம் தந்திருக்காங்க இல்லையா? அதை பிரதியிட்டால் இதுவும் சமன் வந்துடும், அதுவும் சமன் வந்துடும். அப்போ Bங்கிற சுற்றுலையும் சரி, Cங்கிற சுற்றுலையும் சரி, மொத்த சுற்றுல உள்ள விளையுள் தடை சமன். சரியா? வேற எதுவுமே மாறல, V0 மாறல. ஆகவே ரெண்டுலயும் ஓடுற மின்னோட்டங்கள் எப்படி சமனா இருக்கு? I2 I3யும் சமனா இருக்கணும். ஆகவே 2வது விட வெட்டலாம், 5வது விட வெட்டலாம். சரியா? 2வது 5வது வெட்டியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 1வது 3வது 4வது IA IBயா பெருசுன்னு பாப்போம். சரி, இங்க பாத்தீங்கன்னா R1 அப்படியே இருக்கு. இங்க இந்த R1க்கு குறுக்க ஒரு ஸ்மால் R உடைய ஒரு தடை ஒண்ணு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இவர்கிட்ட விளையுள் தடை கண்டிப்பா R1 விட சின்னதா தான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த R1 R ஓவர் R1 சக R R1 விட சின்னதா தான். எப்படி சொல்றேன்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் தானே, 2 தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்படும் போது அங்கு வர்ற விளையுள் தடை சிறிய தடையிலும் சின்னதாக இருக்கும். இங்க இந்த கேபிட்டல் R1 தான் சின்ன தடைன்னு வைங்களேன். அப்ப வர்ற விளையுள் கேபிட்டல் R1 விட சின்னதா இருக்கும். சிம்பிள் R தான் சின்னதுன்னு வைங்களேன். சிம்பிள் R சின்னதாக இருந்தால், சிம்பிள் R கேபிட்டல் R1 விட சின்னதாக இருந்தால், நம்மளுக்கு வரப்போற விளையுள் தடை R டேஷ் சிம்பிள் R விட சின்னதா. ஆனா ஆப்வியஸ்லி அது R1 விட சின்னதா தானே இருக்கு. இதுல இருந்து பாருங்க இல்லையா? அப்ப நீங்க எப்படிதான் பார்த்தாலும் சரி, இங்க வர்ற விளையுள் தடை R1 விட சின்னது. சரி, R1 விட சின்னதோட ஒரு R2ங்கிற தடை தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. இங்க R1ஓட R2 ஒரு தடை தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க உள்ள விளையுள் தடை இங்க உள்ள விளையுள் தடை விட பெருசு. அப்ப இங்க இருக்க மின்னோட்டம் இங்க இருக்க மின்னோட்டத்தை விட சின்னதா இருக்கும். அப்ப நீங்க அதை ஆர்டர் பண்ணால் IA தான் என்னவா இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். IBயும் ICயும் சமனா இருக்கும். I2 I3 அப்படி தராங்க இல்லையா? அப்ப என்ன விட வரணும்? I2ம் I3யும் சமன், I1 அதோட சின்னதா இருக்கணும். இதை சொல்றது 4வது. ஆகவே இதுக்கு 4வது விடை தான் பொருத்தமானதாக இருக்கும். இது 24வது கேள்வியாக வந்திருக்கு. அடுத்து 26வது கேள்வி பாருங்க. காட்டப்பட்டுள்ள உருவில் 1 2 3 4 5 6 ஆகியன 6 சர்வசம மின்குமிழ்களை வகை குறிக்கின்றன. கீழே தரப்பட்டுள்ள ABC எனும் நிலைமைகளில் சுற்றின் செயற்பாட்டை கருது. A குமிழ் 2 சுட்டிருத்தல், B 2,5 ஆகிய குமிழ்கள் சுட்டிருத்தல். குமிழ்கள் எவையும் சுடப்படாதிருத்தல். சுற்றில் உள்ள சுடப்படாத குமிழ்கள் ஒரே பிரகாசத்துடன் ஒளிர்வதை காணத்தக்கதாக இருக்கு. அதாவது எல்லா லைட்டுமே ஒரே பிரைட்னஸோட எரியணும், ஒரே பிரகாசத்தோட எரியணும். அப்படி எரியக்கூடிய சுற்றுக்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. முதலாவது ஏங்கிற நிலைமைக்கு வரும். ஏல பாத்தீங்களா இருந்தால் குமிழ் 2 சுட்டு போச்சாம். அதுக்கு முதல்ல ஒரு மின் குமிழ்ந்த பிரகாசம் எதுல தங்கி இருக்குன்னு சொன்னால், அதுல ஏற்படுற வலுவிரயத்துல தான் தங்கி இருக்கு. சரியா? இப்போ நம்ம கொடுக்கிற கரண்ட் அப்படிங்கிற சக்தி, மின் சக்தி ஒரு ஒளி சக்தியாக மாற்றப்படுது. சரியா? அந்த ஒளி சக்தி எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் வலு விரயமாக தான் மாறுது இல்லையா? வலு விரயம் தான் நம்மளுக்கு ஒளி சக்தியே வெளியே வருது. அல்லது இப்ப தங்குதன் மின் விளக்குகளை எடுப்பீங்களாக இருந்தால் வலு விரயம் வெப்பமாகவும் வரும், ஒளியாகவும் வரும். LED லைட்ல எடுத்தீங்கன்னா வெப்பமா வர்றது குறைவு, ஒளியா மட்டும்தான் பெரும்பாலும் வருது இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வலு விரயம் கூடும் போது பிரகாசம் கூடும். அந்த பல்புண்ட பிரகாசம் V² ஓவர் R ஆக இருக்கும். நேர்விகிதமா இருக்கும்.
அப்படி சொல்லலாம் இல்ல. வி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர் வந்து கூடுனால் பிரகாசம் கூடும். அதாவது வலுவிரயம் கூடுனால் நீங்க எழுதிக்கோங்க பிரகாசம் நேர் விகிதம் வலுவிரயம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்ப பிரகாசம் கூடணுமா இருந்தா வலுவிரயம் கூடவா இருக்கணும். ஏன்னா நம்ம வழங்குற மின்சக்தி விரயமாகணும், லைட்டாக விரயமாகணும். அந்த விரயமாகிற லைட்டை தான் நம்ம வந்து ஒளியாக பயன்படுத்துறோம். சரியா? சரி. இப்ப முதலாவது கேஸ்க்கு வாங்க. ரெண்டாவது மின்குமிழ் வந்து சுட்டு போச்சோம். இது சுட்டு போனால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். வலுவிரயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்ப எல்லாமே சர்வசமான மின்குமிழ்கள் தானே. ஆகவே இவர்ட்டு தடை ஆர், இவர்ட்டு தடை ஆர், இவர்ட்டு தடையும் ஆர், இவர்ட்டு தடையும் ஆர், இதுவும் ஆர், இதுவும் ஆர். எல்லாமே சர்வசமான மின்குமிழ்கள். எல்லார்ட்டும் தடைகள் சமனா இருக்குன்னு வச்சுப்போம். ஆரம்பத்துல இந்த வீங்கிற அழுத்தம் சரியா, இவங்க ரெண்டு பேர்ட்டும் விலையுள் R/2. இந்த 4 பேருண்டையும் விலையுள் என்னவா இருக்கும்? 2R சமாந்தரமா இருக்கு, ஆறாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த R/2க்கும் ஆருக்கும் சரி, இது மொத்தமா நீங்க விளைவுல பார்த்தால் ஆருக்கும் R/2க்கும் குறுக்க விழுந்திருக்கு. சரி, அப்ப எவ்வளவு அழுத்தம் விழுந்திருக்கும்? 3ல ஒரு பங்கு இங்க விழும் 3 ஆகவும், இங்க விழுற அழுத்தம் என்னவா இருக்கும்? சாரி 2V/3 ஆகவும் இருக்கும். 2V/3 ஆகவும் இருக்கும். ஓகே, இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஒரு குமிழ் இல்லாம போச்சு இல்ல. அப்ப இந்த இடத்துல இருக்க விளையுள் தடை R/2 இருந்தவர் இப்ப ஆறா மாறிடுவார். இங்க ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. மேல 2R கீழே 2R ரெண்டும் சமாந்தரமா இருக்கு. இங்க இருக்க விளையுள் தடை R. அப்ப இந்த Vங்கிற அழுத்தம் ஒரு ஆறுங்கிற தடையிலையும் இன்னொரு ஆறுங்கிற தடையிலையும் விழப்போகுது. அப்ப V/2 ஆக விழும். அப்ப V/3 இருந்தவர் V/2 மாறப்போகுது. இவர் ஒட்டுமொத்தமா V/2 ஆக மாறும். ஓகே, அப்ப என்ன நடக்குது? இவர்ல இருக்க வலுவிரயம் V/3² ஓவர் ஆரா இருந்துச்சு. V² ஓவர் ஆர், V/3² ஓவர் ஆறாக இருந்துச்சு. ஆனா இப்போ V/2² ஓவர் ஆர். வலுவிரயம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கூடி இருக்கு. வலுவிரயம் கூடி இருக்கு. அப்ப இவர்கிட்ட பிரைட்னஸ் கூடி இருக்கு. அப்ப முதலாவது கேஸ்ல ஒன்னாவது விட்டு பிரகாசம் கூடிருக்கு. சரியா? இங்கே யோசிங்க. 2V/3 இருந்துச்சு. ஒவ்வொரு குமிழுக்கும் பார்க்க போறோம். இங்க V/2 மாறிடுச்சு இல்லையா? அப்போ இவர்ல V/4, இவர்ல V/4. அதே மாதிரிதான் கீழே இவர்ல V/4, இவர்ல V/4 இருக்க போகுது. ஆரம்பத்துல மொத்தமா 2V/3 இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் V/3 இருந்திருக்கும். ஆரம்பத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் V/3 வர்க்கம் ஓவர் ஆர் தான் ஒவ்வொரு ஆள்ட்டும் பிரகாசம். இந்த 4 பேர்ல ஒவ்வொரு ஆள்ட்டும் பிரகாசம் V/3 ஓவர் ஆர். அவர்கிட்ட வர்க்கத்தை ஆனா இப்ப என்ன நடக்க போகுது? V/4 முழுவதும் வர்க்கத்தின் கீழ் ஆறாக குறைய போகுது இல்ல. அப்ப இந்த 3, 4, 5, 6ங்கிற இந்த 4 மின்குமிழ்களும் டிம் ஆகிருக்கும். ரெண்டாவது குமிழ் வந்து சுட்டு போனதால 3, 4, 5, 6ங்கிற குமிழ்கள் டிம் ஆகிருச்சு. ஆனா அதனாலுமே ஒரே பிரகாசத்தோட தான் இருக்கும். ஏன்னா குறுக்க இருக்க அழுத்த வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமன், தடைகள் சமன், வலுவிரயம் சமனா இருக்கும். இவங்க 4 பேரும் ஒரே பிரகாசத்தோட தான் இருப்பாங்க. ஆனால் உன்னை விட 3, 4, 5, 6 எல்லாம் டிம் ஆயிருக்கும். அப்ப டிம் ஆகி இருந்தால் எல்லாமே ஒரே பிரகாசத்தோட எரியுதுன்னு சொல்ல முடியும் இல்ல. அப்ப ஏ கூற்று ஏங்கிற அந்த நிபந்தனை வந்து வராது. ஏ பில. டி பாருங்க. 2,5 ஆகிய குமிழ்கள் சுட்டிருத்தல். 2,5 ஆகிய குமிழ்கள் சுட்டிருக்கோம். இவரும் போயிட்டார், இவரும் போயிட்டார். இதை நீங்க ஈஸியா யோசிக்கலாம். என்னன்னா இப்ப கரண்ட் வந்து இப்படி ஓடி இதுல ஓட போறது இல்ல, இதுல ஓடி இங்க ஓடும். இதுல ஓட முடியுமான்னு கேட்டா ஓட முடியாது. ஏன்? இவர் சுட்டு போயிட்டார்ல. ஒரு தங்குதன் இலையில பாப்பீங்களா இருந்தால் இப்படித்தானே இருக்கும். இந்த வயரு கூடாகத்தான் என்ன நடக்கும்? கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடுறதால ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அந்த வலுவிரயம் ஒண்ணு ஹீட்டாவும் வரும், அதே மாதிரி லைட்டாவும் வரும். சரி, அப்படித்தானே ஒரு குண்டு பல்ப் வேலை செய்யும். இப்ப இந்த இலை அந்து போச்சுன்னு சொன்னால், இந்த இலை வந்து அந்து போச்சுன்னு சொன்னால் இந்த சுற்று ஓட முடியாது. இந்த சுற்றுல கரண்ட் ஓட முடியாது. இதுல ஓட முடியாட்டி அதோட தொடராக இணைக்கப்பட்டது அந்த லைட்ல கரண்ட் ஒண்ணு முடியாது. அப்ப இந்த ஆறுங்கிற சுட்டு போகாத பல்ப் இனி வேலை செய்ய போறது இல்லை இல்லையா? அப்ப சுட்டு போகாத மத்த எல்லா பல்புமே ஒரே பிரகாசத்தோட எரியுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? இவர் எரியும், இவர் நல்லா வேலை செய்வார், இவர் வேலை செய்வார். ஆனா ஆறு வேலை செய்ய போறதே இல்லை. அது சுட்டு போகாத இந்த 4 பல்பும் ஒரே பிரகாசத்தோட எரியுதா? இல்ல. பீச்சில இல்ல. அப்படிங்கிறது இல்ல. சி பாருங்க. குமிழ்கள் எவையும் சுடப்படாதிருத்தல். அதாவது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்காரு. அப்படியே இருந்தா என்ன நடக்கும் பாப்போம். அப்படியே இருந்தால் அதே பிரகாசத்தோட அப்படியே எரிஞ்சிட்டு இருக்க போகுது இல்ல. இங்க பேட்டரி எல்லாம் இறங்குற கேஸ் ஒண்ணு இல்லையே. அதே பிரகாசத்தோட அப்படியே எரிஞ்சிட்டு இருப்பார். அப்ப சி வரும். நம்ம கொஞ்சம் ஒருக்கா கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். இவருக்கு இடையில இருக்க அழுத்தம் எவ்வளவு? எல்லாருமே எரிஞ்சிட்டு இருக்கும் போது R/2 இந்த பக்கம் R இருந்துச்சு. அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள அழுத்தம் V/3 ஆக இருக்கும். சரியா? V/3 இவருக்கு இருக்க V/3 எல்லாமே இன்னும் ஒருத்தர் சுட்டு போல இவரு V/3. ஓகே, இங்க இவருக்கு மொத்தமா 2V/3 இருந்துச்சு. ஆகவே ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா V/3, இங்க ஒரு V/3, இதுல ஒரு V/3, இதுல ஒரு V/3. அப்ப வலு விரயங்களை யோசிங்க. V² ஒரு R தானே. R எல்லாருக்குமே சமன், Vயும் எல்லாருக்குமே சமனா இருக்கு. ஆகவே ஒரே பிரகாசத்தோட இல்லையா? சரி, நான் இதை இன்னொரு விதமா நான் சொல்றேன். இது வந்து எல்லா கேள்விக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இதுல இந்த கேள்வியில சி பாட்டுக்கு மட்டும்தான் இது பொருத்தம். சரி, இந்த கேள்வியில இதுல சி பாட்டுக்கு மட்டும்தான் பொருத்தம். இதுதான் நம்மளோட ப்ராப்பரான வே. நம்ம தனித்தனியா காண்றது. இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சுற்ற நான் வந்து இப்படி வரையலாம் தானே. இது ஒரு பல்ப், இது ஒரு பல்ப், இது ஒரு பல்ப், இது ஒரு பல்ப். ஆனா இந்த பல்ப் வந்து 2 பல்ப்களை உள்ளடக்குனது. சரி, அப்போ மொத்த தடை வந்து 2R வந்துடும். இங்கேயும் 2R இருக்கும், இங்கே R, இது R. இதே மாதிரி வரையலாம் தானே. இப்படி நடுவுல ஒரு வயரை போட்டு வச்சு யோசிங்க. இது என்னது? ஒரு டிஸ்டன்ஸ் பிரிட்ஜ் இல்லையா?
ஒண்ணுக்கு ஒண்ணு, இங்க ஒண்ணு 2க்கு 2 இருக்கு, அல்லது இப்படி பார்த்தாலும் சரி ஒரே விகிதத்துல இருக்கு. ஆகவே இந்த பாதை கூடாக கரண்ட் போடாது. அப்ப நான் இந்த பல்ப் இருக்க சுற்று அப்படியே நான் இன்னொரு விதமா வரையலாம். எப்படின்னு சொன்னால் இப்படி வரையலாமா? இல்ல, இப்படி வரையலாம். ஏன், நடுவுல இந்த பாதையில இந்த நடுவுல ஒரு வயர் போட்டிருக்காங்களே, அந்த பாதையில கரண்ட் போக போறதே இல்ல. கரண்ட் போகாட்டி அந்த பாதை இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான். அது தேவையே இல்லை இல்ல. அப்ப இப்படி வரைஞ்சால் யோசிங்க, இது ஒட்டுமொத்தமா வி, இங்கேயும் ஒட்டுமொத்தமா வி. அப்ப தனித்தனி ஆளுக்கு பார்த்தா v/3 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 v/3. வர்ற கரண்ட் கூட இதுல ஐ தான் போக போகுது. இங்க 2i வந்திருக்கும், இதுல ஐ ஆக போகும். ஆகவே வலுவிரையும் எல்லாத்திலயும் சமனா தான் இருக்கும். அப்ப சீல எல்லா பல்புமே ஒரே பிரகாசத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, 2 விதமாகவும் நம்ம செய்யலாம். அப்படி பார்த்தால் இந்த கேள்விக்கு 2வது விடை தான் வரும். ஓகே. 27வது கேள்வி பாருங்க. தரப்பட்ட சுற்றில் 1, 2, 3 எனும் 3 741 செயற்பாட்டு விரியலாக்கிகள் முறையே +-15 வோல்ட், +-10 வோல்ட், +-8 வோல்ட் எனும் வலு வழங்கல்களினால் செயற்படுத்தப்படுகின்றன. V1, V2, V3 எனும் பயப்பு வோல்டளவுகளின் அண்ணளவு பெருமானங்கள் முறை. ஒவ்வொரு OPA சொல்றது உண்டு, அல்லது ஒப்பம்ப் அல்லது செயற்பாட்டு விரியலாக்கில. செயற்பாட்டு விரியலாக்கில அவுட்புட் பத்தி தான் கேள்வி. நம்மளுக்கு தெரியும் தானே, V அவுட்ன்றது V+-V- இன்டு தடநயம் A. இந்த தடநயம் ஒப்பம்புக்கு ஒப்பம் மாறும், அது கம்பெனி தீர்மானிக்கிறது. தடநயம் 741 அப்படிங்கிற ஒப்பம்புக்கு தடநயம் 1/10⁵ இருக்கு. சரி, அதனாலதான் அவங்க 741 ஸ்பெசிபிக்கா தராங்க. 741 ஒப்பம் அப்படின்னா 741 ஒப்பம்கள் இல்ல, 741 அந்த ஒப்பம்புன்ற பேரு. அப்ப அந்த குறிப்பிட்ட வகையான ஒப்பம்புக்கு தடநயம் 1/10⁵ தெரியும். சரியா, ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் V1, V2, V3 என்னவாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, யோசிங்க. இங்க பாருங்க, ஒரு 8 வோல்ட் இந்த 1, 2, 3, 4 தடைகளுக்கு குறுக்க ஒரு 8 வோல்ட் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல 8 வோல்ட், இதுல எவ்வளவா இருக்கும்? எல்லாமே சம தடைகள், சமனான பருமன்ல தான் விழணும். அப்ப 2 வோல்ட் விழுந்திருக்கணும். அப்ப இங்க 6 வோல்ட் இருக்கும், இங்க 2 வோல்ட் விழுந்தா 4 வோல்ட் இருக்கும், இங்க ஒரு 2 வோல்ட் விழுந்தா இங்க 2 வோல்ட் இருக்கும், இதுல ஒரு 2 வோல்ட் விழுந்ததுக்கு பிறகு இங்க 0 வோல்ட் இருக்கும். 0 வோல்ட் சரி, புய் தொடுத்து வச்சிருக்காங்க. 0 வோல்ட் சரியாக வரும். அது வரங்க 4 தடைகள் இருக்கு, 4 தடைகளும் சமனான தடைகள். ஆகவே சமனான அளவு அழுத்தம் தான் விழணும். 4க்கும் குறுக்க 8 வோல்ட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடையிலையும் 2 வோல்ட் விழணும். விழுந்தால் இந்த மாதிரி அழுத்தங்கள் கிடைக்கப்படும். நம்ம V3 ஒரு கப் நேர் மாற்றாத பைப்பு, அதாவது பிளஸ் முடிவிடத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறோம்? 2. நேர் மாற்றும் பைப்புக்கு பாத்தீங்கன்னா 6 கொடுக்குறோம் இல்லையா? அப்ப இங்க வழங்குற இன்புட் என்னன்னு சொன்னால் 2 - 6, அதாவது -4. அப்ப V3 என்னன்னு வரணும்? V3 -4 × 10⁵ வந்திருக்கணும். ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு அழுத்தம் இல்லையா? இவ்வளவு இந்த V3 வழங்க முடியுமா? நம்ம வலுவளங்களா கொடுக்கறதே -8 வோல்ட் தான். அதை விட பெரிய இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை அவர் நம்மளுக்கு தருவார்? அவரு தரமாட்டார். வலுவளங்கள்ல நிரம்பல் அடைவார் இல்லையா? அப்ப V3 -8 வோல்ட் ஆக இருக்கும். ஈஸி. இதே மாதிரி இங்கே மைனஸ்ல 6 வோல்ட், பிளஸ்ல 8 வோல்ட். அப்படிங்க என்ன செய்யுங்க, V+- V- போட்டா இங்க வழங்குற இன்புட் 2 வோல்ட். அப்போ வரப்போற அவுட்புட் 2 தர 10⁵ இருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய வோல்ட் எல்லாம் அவரால் தர முடியுமா? தர முடியாது. ஏன்னா நம்ம வழங்குற வலுவே 15 வோல்ட் தான். 2 தர 10⁵ 2 லட்சம் இல்லையா? அவ்வளவு பெரிய வோல்ட் அவர் நம்மளுக்கு அவுட்புட்டா தர மாட்டார். நம்ம எவ்வளவு பவர் கொடுக்கறோமோ அதை தான் தருவார். அதாவது V1 15 வோல்ட்டுக்கு மேல போகாது, +15க்கு மேல போகாது. அவ்வளவுதான் நம்ம கொடுக்கறோம். +15 மேல போக மாட்டோம். சரியா? அப்ப அதுல நிரம்பல் அடையும். இங்கே யோசிங்க, -க்கு 4 வோல்ட், +க்கு 0 வோல்ட். 0 வோல்ட், -க்கு 4 வோல்ட், +க்கு 0 வோல்ட். அப்ப இங்க வழங்குற இன்புட் என்னன்னு பார்த்தால் 0 - 4 -4 வோல்ட். அப்ப V2 நம்மளுக்கு வரும் -4 × 10⁵ வரும். அதாவது -4 லட்சம். அவ்வளவு பெரிய வோல்ட்ட அவரால் நம்மளுக்கு தர முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்கிற பவரே -10 தான் இல்லையா? மைனஸ்ல -10 வரைக்கும் தான் நம்ம பவரே கொடுக்கறோம். ஆகவே ஒரு V2 -10ல நிரம்பல் அடைவார் இல்லையா? ஈஸியான ஒரு கேள்வி. V1 15 வோல்ட், V2 -10 வோல்ட், V3 -8 வோல்ட். ஆகவே இதுக்கு 2வது விட பொருத்தமானதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கலாம். பார்த்தோம்னா செஞ்சுட்டு போற கேள்விகள். ஓகே தானே? 2018 31வது கேள்வி வாங்க. XY எனும் இரு பெரிய கிடை தட்டுக்கள் இடையே நடுவில் ஒரு மெல்லிய தட்டை தகடு Z வைக்கப்பட்டு அவ்வெளியில் ஒரு பிசுக்கு எண்ணெய் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிரப்பப்பட்டுள்ளது. இப்போது X ஓய்வில் இருக்கையில் தட்டு Z கிடையாக ஒரு மாறாக்கதி V உடன் வலப்பக்கத்தை நோக்கியும் தட்டு Y கிடையாக மாறாக்கதி V/2 உடன் இடப்பக்கத்தை நோக்கியும் இழுக்கப்படும் ஒரு சந்தர்ப்பத்தை கருது. XY ஆகிய தட்டுக்களுக்கு இடையே உள்ள மெல்லிய எண்ணெய் படைகளின் வேக காவிகளை மிகச்சிறந்த விதத்தில் வகைப்படுத்துவது. ஓகே, பிசுக்குடைய ஒரு திரவத்தை உள்ளது நிரப்பி வச்சிருக்கோம். இந்த தட்டை நம்ம என்ன செய்யறோம்? இந்த தட்டை Vங்கிற வேகத்தோட வலப்பக்கமா இழுக்கிறோம். கீழே இருக்க Yங்கிற தட்டை V/2 இடப்பக்கமாக இழுக்கிறோம். இருக்க வேகங்கள் எப்படி மாறணும்? அதானே கேள்வி. எனக்கு சொல்லுங்க, தட்டுக்களோட ஒட்டிட்டு இருக்க முதலாவது திரவ படை தட்டுண்ட வேகத்தை எப்படி இருக்கும்?
இல்லையா? அது தெரியும். தட்டுக்களோட ஒட்டிக்கிட்டு இருக்க திரவப்படை தட்டின்ற வேகத்தை தான் பெற்றிருக்கும். அப்போ இந்த இடத்துல சரியா, நான் இதுக்கு பக்கத்துல அதே மாதிரி வரைகிறேன். என்னன்னா எக்ஸ்ங்கிற தட்டோட ஒட்டிட்டு இருக்க திரவப்படைக்கு வேகம் 0. சரியா, ஜெட்ங்கிற தட்டோட ஒட்டிட்டு இருக்க திரவப்படைக்கு வேகம் v ஆக வலப்பக்கம் நோக்கி இருக்கும். இடையில உள்ளது ஒரு கிரேடியன்ட் என்ன செய்யும், இப்படி கூடும். சரியா, ஜெட்டோட ஒட்டிட்டு இருக்க திரவப்படை கீழே அதே v தான் வச்சிருக்கும். இவர் 0, v7 0. சரிதான். ஆனால் கீழே வைங்கிற தட்டோட இணைஞ்சிருக்க திரவப்படை v/2 போக்குறாரு. அப்போ இடையில உள்ள வேகங்கள் என்ன நடக்கும், ஒரு கிரேடியன்டாக மாறும். இப்படி இருக்கிறது எத்தனை விட, ஒரே விடை 5வது. சரிதான், 5வது ஈஸியா செய்யலாம். இப்படி வரப்போகுது. சரியா, இந்த மாதிரி கூடி அதுக்கப்புறம் குறைஞ்சி ஆனா மைனஸ்லயும் போகும். சரியா, இந்த மாதிரி குறையும். எத்தனாவது விடை, 5வது விடை இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஈஸியான ஒரு கேள்வி. சரியா, அடுத்த கேள்வி 41வது. உருவில் காட்டப்பட்டுள்ள நிலைக்குத்து குறுக்கு வெட்டை உடைய ஒரு விசேட வடிவத்தை கொண்ட ஒரு கண்ணாடி போத்தல் ஒரு பெரிய குழியையும் ஆரையுடைய ஒரு சிறிய கோல குழியையும் நீளம் எல்லையுடைய ஆரை குறைந்து செல்லும் ஒரு ஒடுங்கிய குழாயும் கொண்டுள்ளது. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆரை குறைந்து செல்லும் ஒரு ஒடுங்கிய குழாய். பெரிய குழாயின் முழு கனவளவும் சிறிய குழாயின் கனவளவின் அரைவாசியும் காட்டப்பட்டுள்ளவாறு தொடக்கத்தில் 0 பாகை சியில் உள்ள நீரினால் நிரப்பப்பட்டுள்ளன. போத்தலின் விரிவு புறக்கணிக்கத்தக்கதெனின் மட்டம் XYயில் இருந்து அளக்கப்படும் நீர் மேற்பரப்பின் உயரம் h ஆனது. நீர் மேற்பரப்பின் உயரம் h ஆனது நீரின் வெப்பநிலை தீட்டாவுடன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும். இல்ல தீட்டா கூட கூட தொடர்ச்சியாக நீர் மேலே எழும்பிட்டு போகும் அப்படின்னு யோசிச்சா இல்ல. என்னன்னு சொன்னால் நீர் 0 பாகை சியில இருந்து விரிவடையும் போது நீருக்கு மட்டும் இந்த அபிலிட்டி இருக்கு. அதாவது நம்ம சொல்றோம் நீரின் சீரில் முறை விரிவு. நீரின் சீரில் விரிவு, சீரில் அல்லது நேரில்னு சொல்லுவாங்க, முறை விரிவு அப்படின்னு சொல்வது உண்டு. என்ன நடக்கும்னு சொன்னால் நீர் மட்டும், சரி மத்த திரவங்கள்லாம் இப்படி இல்ல, நீர் மட்டும் 0 பாகை சியில இருந்து 4 பாகை சி வரைக்கும் அதிகரிக்கும் போது அவருக்கு கனவளவு குறைவடையும். அதாவது அடர்த்தி கூடும். சரியா, 0ல இருந்து 4 வரைக்கும் மட்டும். 4 விட பெருசாக இருந்தால், 4 விட பெருசாகிட்டு போகும்போது பிரச்சனை இல்ல, v தொடர்ச்சியா கூடிட்டு போகும். அதாவது d தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டு போகும். என்ன நடக்கும்னு பாருங்க, 0 டிகிரி அதாவது பனிக்கட்டி ஆக போற நிலையில இருக்க நீரை தானே நம்ம சூடாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல கனவளவு குறையணுமாக இருந்த அந்த உயரம் ஆரம்பத்துல குறைஞ்சிருக்கணும். அப்போ நீங்க 1வது 2வது விடையை பார்த்தோன்னா வெட்டலாம் இல்லையா. 1வது 2வது விடைகள் வெட்டப்படும். இனி யோசிப்பாங்க, ஆரம்பத்துல XYங்கிற மட்டத்துல இருந்து 6ங்கிற உயரத்துல இருந்தாரு. சரியா, குறையுது. 4 பாகை சிய வந்ததுக்கு பிறகு 5வது பாகை போகும்போது என்ன செய்யும், மேலே எலும்பு தொடங்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எலும்பி ஒரு கட்டத்துல அதே 6ங்கிற நிலைமைக்கு வருவார் இல்லையா, வந்துட்டேன். ஓகே, இன்னும் நீங்க வெப்பநிலையை கூட்டுறீங்கன்னு வைங்க. சரியா, கூட்டுறீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும், இன்னும் நீங்க வெப்பநிலையை கூட்டினால் இவர் இந்த கிடைமட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே எலும்ப போறார். சரியா, எலும்புற கனவளவு மாற்றம் மாற போறது இல்லை. ஆனால் அவர் எலும்புற இந்த குறுக்கு வெட்டு குறைஞ்சிட்டே போகுது இல்லையா, மேல போக போக குறுக்கு வெட்டு குறைஞ்சிட்டே போகுது. ஆகவே ஒரே கனவளவு மாற்றமாக இருந்தால் எலும்புற உயரம் என்ன, கூடிக்கிட்டே போகும். எலும்புற உயரம் கூடிக்கிட்டே போகும். அதாவது இந்த கிராஃப் இந்த படித்திறன் கூடிட்டே போற மாதிரி வரும் இல்ல, கூடிட்டே போற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல யோசிங்க, கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கனவளவு கூட போகுது. ஆனா அவருக்கு குறுக்கு வெட்டு பரப்பளவு இந்த மட்டத்துல இருந்து இந்த மட்டத்து வரைக்கும், இந்த 6ங்கிற இந்த உயரம் வரைக்கும் என்ன நடக்குது, குறுக்கு வெட்டு பரப்பளவு பெருசாயிட்டு போகுது. ஆகவே ஒரே கனவளவு மாற்றத்துக்கு நீர் ஏறும் உயரம் குறைஞ்சிட்டு போகும். நீர் எலும்புற அந்த உயரம் இருக்குல்ல, அந்த வீதம் குறைஞ்சிட்டு போகணும். அப்ப இந்த இடத்துல படித்திறன் குறைஞ்சிருக்கும். இப்படி வந்திருக்கும் கிராஃப். நான் அதற்கு திருப்ப வரையறேன். இங்க படித்திறன் குறையிற மாதிரி வரணும், இதுக்கு மேல கூடுற மாதிரி போகும். சரியா, கூடி 2R நிலைமைக்கு வருவார் இல்லையா, நிலைமைக்கு வந்துட்டாரா. இதுக்கு மேல உள்ள குழாய் இது ஒரு சீரான நேரான குழாயாக இருந்திருந்தால் நேரா போயிருக்கும். ஆனா அது சீரான நேரான ஒரு குழாயா இல்லை, அது ஒரு ஒடுங்கிட்டு போற குழாய். அது குறுக்கிட்டு பரப்பளவு குறைஞ்சிட்டே போகும். ஆகவே எலும்புற நீரின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போகும், படித்திறன் கூட்டிட்டு போகும். அப்ப அப்படி இருக்கிறது எத்தனை விடைகள், 3வதுலயும் 5வதுலயும் பாத்தீங்கன்னா நேரா இருக்கு இல்லையா, அந்த 2R தாண்டதுக்கு பிறகு கோடு நேரா இருக்கு. எப்ப நேரா வரும், இந்த குழாய் நேரான ஒரு குழாயாக இருந்ததுன்னா நேரா வந்திருக்கும். ஆனா இது நேரான குழாய் இல்ல, இப்படி ஒடுங்குற குழாயாக இருப்பதால அது சீரா மாற முடியாது. ஆகவே 4வது பொருத்தமான விடை. அப்ப இந்த கிராஃப்க்கு 4வது பொருத்தமான விடை. நான் திருப்பூருக்கு வரைய வேண்டிய அவசியம் இல்லை. 4வது விடையை பாத்தீங்கன்னா அதுதான் சரியான விடையாக இருக்கு. பாருங்க, 6 வரைக்கும் படித்திறன் குறைஞ்சு 0 ஆகுது. சரி, 0 கட்டாயம் 0 ஆக வேண்டிய அவசியம் இல்ல, படித்திறன் குறையுது. 6 தாண்டினதுக்கு பிறகு படித்திறன் கூடிக்கிட்டே போகும். 2R வரைக்கும் கூட்டிகிட்டே போனவர் 2R தாண்டினதுக்கு பிறகு கூட தான் போறார். சரி, அது ஒரு சீரான நேரான குழாயாக இருந்திருந்தால் கூடாம மாறாம போயிருக்கும். 3வது விட மாதிரி வந்திருக்கும்.
ஆனால் ஒடுங்கிக்கிட்டு போற குழாயாக இருக்கதால அவங்க பாருங்க சொல்லியிருக்காங்க, ஆரை குறைந்து செல்லும் ஒடுங்கிய குழாய் இல்லையா. அப்ப அந்த ஆரை சின்னதாகிட்டே போறதால என்ன நடக்கும், அந்த எலும்புற நீர்நிரலின் உயரம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்லும். சரியா, அந்த அதிகரிக்கும் வீதம் கூட்டிட்டே போகும். ஆகவே படித்திறன் கூடிக்கிட்டே போகும், வளைஞ்சு போகும். இந்த இடத்துல என்ன படித்திறன் இருந்துச்சோ அதே படித்திறனோட கூட்டிட்டு போகும். சரி, அப்போ நீங்க பார்த்து போடுவீங்களாக இருந்தால் 4வது விட பொருத்தமானதாக இருக்கும். இந்த படம் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த நீரின் சீரில் முறை விரிவு நம்ம உயிர் அங்கிகளின் வாழ்க்கைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணு. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம பாருங்க 0ல இருந்து 4 பாகை சி வரைக்கும் அடர்த்தி கூட்டிட்டே போகுதுன்னு சொல்றோம். அப்போ தண்ணி மேல பனிக்கட்டி இருந்தாலும் கூட பனிக்கட்டியோட தொடுகையில இருக்க இந்த நீர் மேற்பரப்பு 0 டிகிரில இருக்கும். சரியா, ஆனா உள்ளுக்கு இருக்க அந்த 4 பாகை சீல உள்ள திரவம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, அவர்கிட்ட அடர்த்தி கூடனால அடியில வந்துருவாங்க. 3 பாகை சி அதுக்கு மேல இருக்கும், 2 பாகை சி இதுக்கு மேல இருக்கும். இப்போ உள்ளுக்கு இருக்க மீன்கள் எல்லாம் குறைந்து போகாமல் உள்ளுக்கு இருக்க முடியும். மேல திரவ மேற்பரப்புல 0 ரெண்டுமே என்னது ஒரு சமநிலை இருக்கும். பனிக்கட்டிக்கும் திரவத்துக்கும் சமநிலை ஒன்று இருக்கும். அந்த சமநிலையில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா அடியில என்ன செய்யும், அடர்த்தி கூடின 4 பாகை சீல உள்ள நீர் இருக்கும். சரிதானே. அப்ப இந்த மீன்களோட வாழ்க்கை பேணப்படுறதுக்கு, அண்டார்டிகா போன்ற இடங்கள்லையும் பேணப்படுறதுக்கு நீரின் சீரில் முறை விரிவு அத்தியாவசியமான ஒரு இயல்பாக காணப்படுது. ஓகே, நம்ம அடுத்து 42வது கேள்வியை பாருங்க. உரு ஏயில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் முறிந்த கோடுகளை கொண்ட அடைப்பில் ஒரு தடையி வலையமைப்பு உள்ளது. 2 வோல்ட் பேட்டரி புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை உடையது. ஏபிற்கு குறுக்கே இணைக்கப்பட்ட ஒரு லட்சிய வோல்ட் மானி 1 வோல்ட் வாசிப்பை கொடுத்தது. வோல்ட் மானி ஒரு லட்சிய அம்பியர் மானியினால் மாற்றப்பட்ட போது அது 2 மில்லி அம்பியர் வாசிப்பை கொடுத்தது. முறிந்த கோடுகளை கொண்ட அடைப்பில் உள்ள தடை வலையமைப்பை தருவது. சரி, நம்ம யோசிப்போம், ஏக்கும் பிக்கும் இடையில தான் வோல்ட் மானியும் போடுறோம், ஏக்கும் பிக்கும் இடையில தான் என்ன செய்யறோம், அந்த லட்சியமான அம்பியர் மானியும் போடுறோம். லட்சியமானது அதுல நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ஏக்கும் பிக்கும் இடையில முதல்ல லட்சியமான ஒரு வோல்ட் மானியை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு லட்சியமான வோல்ட் மானி இணைக்கப்படுது. இணைக்கப்பட்டால் இந்த பாதையினூடாக மின்னோட்டம் ஓடுமா? லட்சியமான வோல்ட் மானியின் அகத்தடை மிக உயர்வு இல்லையா, முடிவிலையும் சொல்றோம். ஆகவே இந்த பாதையில மின்னோட்டம் இருக்காது, I0. அதாவது இந்த 2 வோல்ட் பேட்டரியில பிளஸ் முடிவிடத்துல இருந்து மைனஸ் முடிவிடத்துக்கு தானே கட்டாயம் என்ன நடக்கணும், அழுத்தம் இல்ல மின்னோட்டம் ஓடணும். இந்த பாதையில மின்னோட்டம் ஓடாததால, ஆனா இந்த வோல்ட் மானியின் வாசிப்பு 1 வோல்ட்டாகவும் இருக்கதால இந்த வோல்ட் மானிக்கு குறுக்கே உள்ள தடை என்னவோ அதுக்கு சமனான இன்னும் ஒரு தடை இவர்ல தொடராக இருந்திருக்கு. இப்படி இருந்திருக்கணும். இந்த ஏயும் பியும் இப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். சரி, இதுல என்ன தடை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆர் என்ன தடையா இருந்தாலும் பரவாயில்ல, R0 இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஆர் ஒரு 100 இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் இந்த பாதை கூடாக மின்னோட்டமே இருக்க போறது இல்ல. அப்ப இந்த தடைகள் இருந்தும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் கீழே இந்த பாதையில என்னதான் தடை இருந்தாலும் பிரச்சனை இல்ல. R0 இருந்தாலும் சரி, ஆர் எத்தனை ஓமா இருந்தாலும் சரி, இதுல மின்னோட்டமே ஓடாததால இந்த தடைகள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். அது நிறைய எலக்ட்ரிசிட்டி கேள்விகள் அந்த கூற்றை நம்ம சொல்றோம். மின்னோட்டம் ஓடாட்டி தடைகள் இருந்து பிரயோசனம் இல்லை, அதே மாதிரி இருவாய்கள் இருந்தும் பிரயோசனம் இல்லை. சரிதானே. அப்போ இந்த தடைகள் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது 1 வோல்ட் தான் வாசிப்பார். இப்போ இங்க என்ன தடை இருக்கோ அதுக்கு சமனான ஒரு தடை இங்க இருக்கும் போது அப்பதான் இந்த 2 வோல்ட் இந்த ஆறுலையும் விழும், இந்த ஆறுலையும் விழும், ரெண்டுமே சமனான தடை ஒவ்வொரு வோல்ட்டா விழும். அந்த 1 வோல்ட்டை இவர் வாசிப்பார் இல்லையா. ஆகவே சமனான தடைகள் இருக்கணும். அப்படி இருக்கணுமாக இருந்தால் நீங்க 2வது வெட்டலாம், 4வது வெட்டலாம் இல்லையா. 4வதுல எல்லா அந்த இந்த ஏரியால இருக்கு இப்படி இன்னொரு தடை இருக்கு இல்லையா, அந்த எல்லா தடையிலுமே 2 வோல்ட்டா தான் விழுந்திருக்கும். அப்ப ஏபி என்ன 2 வோல்ட் தான் வாசிச்சிருக்கும், ஆனா 1 வோல்ட் தான் வாசிக்குது. 4வது வெட்டலாம், 5வதையும் வெட்டலாம். ஏன் 5வதுல ஏக்கும் பிக்கும் குறுக்க பேட்டரி இருக்கு, 2 வோல்ட் தான் வாசிக்கும், 5வதையும் வெட்டலாம். அப்ப இங்க போக போறது யாருன்னு சொன்னால் 2வது போயிரும், 4வது போயிரும், 5வது போயிரும். 1வதா 3வதா அப்படிங்கறதான் இப்ப கேள்வி. சரி, யோசிப்போம். 1வதுக்கும் 3வதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், 1வதுல இங்க இப்படி ஒரு தடை இருக்காரு, அது 1 கிலோ ஓம்னு தராங்க. 3வதுல இந்த தடை இல்ல. சரி, அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். சரி, அதுக்குதான் இன்னொரு தரவு அவங்க தராங்க. என்னது, ஒரு அம்பியர் மானியினால இதை பிரதியிட போறோம். பிரதியிடும் போது அவர் வாசிக்கிற வாசிப்பு என்னன்னு சொல்றாங்க, 2 மில்லி அம்பியர்னு வாசிக்கிறாங்க. ஓகே, அதாவது இது கூடாக ஒரு 2 மில்லி அம்பியர் கரண்ட் ஓடுதான். சரியா, இப்போ எனக்கு சொல்லுங்க, ஒரு லட்சிய அம்பியர் மானி இந்த தடை 0 இல்லையா. அப்போ ஒரு லட்சிய அம்பியர் மானியையும் ஒரு தடையையும் சமாந்தரமாக தொடுத்தால் எது கூடாக மின்னோட்டம் ஓடும் சொன்னால் லட்சிய அம்பியர் மானி கூடாக தான். ஏன் தடையே இல்ல, ஆனா ஒரு தடை கூடாக மின்னோட்டம் ஓடுறது விரும்புமா? ஓட மாட்டார். அவர் தடையே இல்லாத பாதையில போறதுக்கு தானே விரும்புவார். நம்மளும் சரி, மின்னோட்டம் இருந்தாலும் சரி, தடை இல்லாத ஒரு பாதையில தான் போறதுக்கு விரும்பும். ஆகவே எல்லா கரண்ட்டும் இது கூடாக தான் ஓடும். இந்த ஆறுங்கிற தடை கூடாக ஒரு சின்ன அளவு ஓடலாம், ஏன்னா இங்க ஒரு தடை இருக்கதால ஆறுங்கிற தடை கூடாக ஒரு சின்ன மின்னோட்டம் ஓடலாம். ஆனால் இதுவும் சமனான தடை, 1 கிலோவும் எல்லாமே 1 கிலோவுமா இருக்கு. 1வது விடையில 3வது விடையில இந்த தடை இல்ல. நம்ம இதுக்கு செஞ்சு பார்ப்போம், சரியா விட வருதா. சரி, இதுல 2 மில்லி. இப்ப பாருங்க, இதே சுற்று இது ஒரு வெறுங்கம்பி மாதிரி யோசிங்க. இது வெறுங்கம்பி, இதுல ஒரு 6ங்கிற தடை இருக்கு. அதே மாதிரி தானே இது ஒரு வெறுங்கம்பி, அதுல ஒரு 6 தடை இருக்கு. அப்ப இதுல 2 மில்லி அம்பியர் போயிருந்தால் இதுல எவ்வளவு வந்திருக்கணும், 2 மில்லி அம்பியர் தான் வந்திருக்கும்.
இல்ல. அப்ப இது கூடாக 4 மில்லி ஆம்பியர் போயிருக்கணும். ஏன் கேட்டது முதலாம் விதிப்படி அல்ல 2 இதுல 2 அப்ப மொத்தமா 4 போயிருக்கும். இது எல்லாமே 1000 கிலோ ஓம்னு தடைகள் தாராங்க தானே. மொத்தமா எவ்வளவு அழுத்தம் விழுதுன்னு பாருங்களேன். 1000 கிலோ ஓம், இங்க ஒரு 4 மில்லி ஆம்பியர், அப்ப இதுல ஒரு 4 வோல்ட் விழும். சரியா? இதுல பாருங்க, இப்பே பிள்ளைதான். இதுல பாருங்க, இதுல ஒரு 2 வோல்ட் விழும். 1 கிலோ ஓம் 2 மில்லி ஆம்பியர் 2 வோல்ட் விழும். இதுல 2 வோல்ட் விழ போகுது. அப்ப இதுல 2 வோல்ட் விழணும், இதுல 2 வோல்ட் விழணும், இங்க 4 வோல்ட் விழணும், மொத்தமா 8 வோல்ட் விழணும். ஆனா நம்ம கொடுக்கிற வலுவலங்களே 2 வோல்ட் தான். மொத்தமா 8 வோல்ட் விழ முடியுமா? விழுறது சாத்தியம் இல்லை. ஆகவே முதலாவது விட வராது, பொருத்தம் இல்லை. மூணாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூணாவது இப்படித்தானே ஓடுறாங்க. இப்ப என்ன நடக்குது? ஒரு தடைக்கு குறுக்க ஒரு வெறுங்கம்பி இருக்கு. ஒரு தடைக்கு குறுக்க ஒரு வெறுங்கம்பி இருந்தால் எல்லா கரண்டும் இந்த 2 மில்லி ஆம்பியர் கூட தான் ஓடி இருக்கும். இது கூட மின்னோட்டமே இருந்திருக்காது. அப்ப இதுல ஏதாவது அழுத்தம் விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது, 0. இந்த 2 மில்லி ஆம்பியர் நேரடியா இதுல ஓடி இருக்கும், 2 மில்லி ஆம்பியர். இது 1 கிலோ இல்ல. அப்ப இதுல விழுற அழுத்தம் என்னவா இருக்கும்? 2 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே 2 வோல்ட் வலு வழங்கப்படுது, 2 வோல்ட் அழுத்தம் விழுது. ஆகவே இதை விட மூணாவது பொருத்தம் விளங்குது. அப்படி இல்லாட்டி நீங்க முதலாவது சுற்றுல இதுல ஓடுற மின்னோட்டத்தை ஐன்னு எடுங்க. முதலாவது விட இருக்குல்ல, அதுல இதுல ஓடுற மின்னோட்டத்தை ஐன்னு எடுங்க. அதுக்கு சமனாதான் இதுலயும் மின்னோட்டம் ஓடும், ஐ. அப்ப அது ரெண்டும் சேர்ந்து இதுல 2i ஆக ஓடும். இப்போ நீங்க கேட்ச வீடியோ இல்லாட்டி ஏதோ ஒண்ணு செஞ்சு இந்த ஐ எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. அது 2 மில்லி ஆம்பியரா கட்டாயம் வராது. வராட்டி ஒன்னாவது விட பொருத்தம் இல்லை அப்படின்னு செய்யலாம். அல்லது 2 மில்லி ஆம்பியர் போட்டு பாருங்க. போட்டு நீங்க விழுற அழுத்தங்களை பாருங்க. அப்பயும் 2 வோல்ட் வரல, 8 வோல்ட் வருது. 8 வோல்ட் நம்ம வழங்குறதே 2 வோல்ட் தான். 8 வோல்ட் விழ முடியாது. அது முதலாவது விடை பிழை அப்படிங்கறத நீங்க எடுக்கலாம். சரி தானே? 43வது கேள்வி பாருங்க. மாறும் வோல்ட் அளவு முதல் ஏதோ ஒண்ணு இருக்கா? சரி. காட்டப்பட்டுள்ள சுற்றில் XY ஆகியன முறிந்த கோடுகள் உள்ள பெட்டியில் இருக்கும் ஒரு மாறும் வோல்ட்டளவு முதலின் முடிவிடங்களை வகை குறிக்கும். P ஆனது ஒரு மாறும் தடையாகும், D ஆனது ஒரு லட்சிய இருவாயாகும். புள்ளி X இல் வோல்ட்டளவு Vx இன் பெருமானம் 0 இலிருந்து 15 வோல்ட்டிற்கு படிப்படியாக அதிகரிக்கப்படும் போது பின்வரும் வரைவுகளில் எது XY இன் வலப்பக்கத்தில் சுற்றின் பகுதியில் ஒட்டுமொத்தமான தடை R இன் மாறலை சரியாக வகை? ஈஸியான ஒரு கேள்வி. வரைவு கேள்விகள் மிக இலகுவானது. அது செய்யறதுக்கு ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தையும் இறுதியும் இடையில ஏதாவது மாற்றம் இருக்கா, அது இடையில உள்ள புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கும். உங்களுக்கு X 0 இருந்து 15 வரைக்கும் கூட்ட போறோம் இல்லையா? இவர் தான் அந்த மாறும் அழுத்த முதல் இல்லையா? நீங்க இந்த எக்ஸ்ங்கிற இந்த ஊசிய இங்க கொண்டு வந்து டச் பண்ணுவீங்களா இருந்தால் அழுத்தம் 0வா இருக்கும். இந்த ஊசியை கொண்டு போய் அந்த தொடு சாவியை கொண்டு போய் இங்க தொடுவீங்களாக, வழுக்கி சாவின்னு சொல்லலாம், அந்த வழுக்கி சாவி இங்க கொண்டு போய் தொடுவீங்களால் Vx 15 வோல்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். 0வா இருக்கும்போது யோசிங்க. 0வா இருக்கும்போது இங்க 5 வோல்ட், இங்க 0 இப்படி வந்துருக்கு இல்லையா? 5க்கும் 0க்கும் கரண்டோட போகுது. அப்ப கீழ இருந்து மேல் நோக்கி கரண்ட், கீழ இருந்து மேல் நோக்கி போகும்போது இது தடை. இந்த இருவாயி முன்முக கோடல்ல இருக்கு. அப்ப முன்முக கோடல்ல உள்ள ஒரு லட்சிய இருவாயி என்ன நடக்குது? அது ஒரு வெறுங்கம்பி மாதிரி இருக்க, ஒரு 1 கிலோ தடைக்கு பக்கத்துல குறுக்க சமாந்தரமாக ஒரு வெறுங்கம்பி இருக்க மாதிரி இல்லையா? அப்ப ஓடுற மொத்த கரண்டும் இது கூடாக ஓட்டமே இருக்கு. அப்ப முழு கரண்டும் இப்படி ஓடி இந்த 1 கிலோ கூடாக ஓடி இங்க வந்து சுற்றுப்பூரணப்படுத்தப்பட்டு இல்லையா? ஆரம்பத்துல எக்ஸ்ங்கிறது 0 இருக்கு, அழுத்தம் 0 இருக்கு. இந்த பக்கம் இருக்க தடை என்னன்னு பார்த்தா 1 கிலோமா தான் இருக்கும். ஏன் இந்த 1 கிலோ கூடாக மின்னோட்டமே ஓடல. ஆரம்பத்துல தடை 1 கிலோமா. அப்ப என்ன விட போயிரும்? 1வது போயிரும், 3வது போயிரும், 5வது. இவரை கொண்டு போயிட்டு 15 வோல்ட்ல நான் அதை வேற ஒரு பெண்ல இவரை கொண்டு போயிட்டு 15 மேல 15 வோல்ட், கீழே 5 வோல்ட். ஆகவே மின்னோட்டம் இந்த திசையில ஓடும். இந்த திசையில ஓடுனா இப்படி வரும். இது கூட ஓட முடியுமா? இது லட்சிய இருவாயி பின்முக கூடல்ல. ஆகவே இது கூட மின்னோட்டம் ஓடாது. எல்லா மின்னோட்டமும் இது கூட மட்டும்தான். சரி, இவர் தடுப்பார். அப்ப எல்லா மின்னோட்டமும் இதுக்குள்ள ஓடினால் இங்க இருக்க விளைவில் தடை என்ன? 2 கிலோ ஓம். ஆகவே இறுதி நிலையில 2 எந்த டைம்ல 1 கிலோ ஓம்ல இருந்து 2 கிலோ ஓமுக்கு மாறுது அப்படிங்கறது தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. 0 இருக்கும்போது 5 வோல்ட் இருந்துச்சு இல்லையா? அதே 5 வோல்ட் எதிர் திசையில கொடுக்கப்படுற நேரத்துலதான் என்ன அவரு மின்னோட்டம் ஓடாத ஒரு நிலைமை வரும். 5 வோல்ட்டை விட பெரிய ஒரு வோல்ட்டுக்கு போயிட்டா இந்த சைட்ல கரண்ட் ஓட போகுது. 5 வோல்ட்டை விட சின்னதாக இருக்கும் போது என்ன நடக்கும்? அவரு ரெட் பென்ல வரைஞ்சிருக்க மாதிரி இடஞ்சுழியாக மின்னோட்டம். 5 வோல்ட்டை விட உயர்ந்த ஒரு அழுத்த வித்தியாசம் இதுக்கு இடையில வரும்போது என்ன நடக்கும்? ப்ளூ பென்ல வரைஞ்சிருக்க மாதிரி மின்னோட்டம். ஆகவே நீங்க யோசிச்சு பாருங்க. சரியா அந்த 5 வோல்ட்ங்கிற 1 கிலோ விளையுள் தடையில இருந்து 2 கிலோ விளையுள் தடையாக மாறுற டைம் சரியா அந்த 5 வோல்ட் அப்படிங்கிற நிலைமை வரும். இப்படி உடையும். விளங்கத்தானே இந்த விஷயம்? என்ன விட வரும்? 2வது இவரை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே போறோம். சரியா? ஆரம்பத்துல இங்க தொடும்போது இந்த 5 வோல்ட் காரணமாக மின்னோட்டம் ரெட் பென்ல வரைஞ்சது மாதிரி போகும். இவர் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரும்போது 4 வோல்ட்ல நீங்க தொடுறீங்க சரியா? 4 வோல்ட்ல தொடுறீங்க. இது 5 வோல்ட் கீழ் நோக்கி, இது 4 வோல்ட் மேல் நோக்கி. அப்ப விளைவுலாக கீழ் நோக்கி 1 வோல்ட்ல கரண்ட் ஓடும். அது இடஞ்சுழியா தான் ஓடும் இல்லையா? இவர் சரியா 5 வோல்ட்டுக்கே வந்துட்டாரு. 5 வோல்ட்டுக்கே வந்துட்டாரு. 5 வோல்ட் இவர் மேல் நோக்கி, இது 5 வோல்ட் கீழ் நோக்கி. ரெண்டு விளைவுல 0வா போகுது. கரண்டே ஓட 6 வோல்ட்டுக்கு வந்துட்டாரு. 6 வோல்ட்டுக்கு வந்தால் மேல் நோக்கி அழுத்தம் வந்து 6 வோல்ட், கீழ் நோக்கி அழுத்தம் 5 வோல்ட். அப்போ மேல் நோக்கி மின்னோட்டம் 1 வோல்ட் வரும். அப்போ வலஞ்சுழியா மின்னோட்டம் சரியா அந்த 5 வோல்ட் தான் மின்னோட்டத்தை வந்து வலஞ்சுழிய இடஞ்சுழியா மாத்துறோம். அப்போ வலஞ்சுழிய இடஞ்சுழியா மாத்தும் போது தான் தடை மாறுது. 1 கிலோ ஓம்ல இருந்து 2 கிலோ ஓமுக்கு மாறுது. அப்படி இருக்குது 2வது விடை பொருத்தமான விடையாத்தான். அப்படி ஈஸியான கேள்விகள் தான். மனசாலே யோசிச்சு போறது ஒண்ணுமே வரைய தேவையில்ல. 0 இருக்கும்போது யோசிங்க, 15 இருக்கும்போது யோசிங்க. இடையில எங்க மாறுதுன்னு பாருங்க. 2வது அடுத்த கேள்விக்கு வரும். 44வது
அதே மாதிரி நான் முன்னுக்கு இருக்க கேள்வியில ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொன்னால், லட்சியமான வோல்ட் இருவாய்களுக்கு சில இயல்புகள் இருக்கு. நீங்க சாதாரணமா ஒரு டயோட் வாங்கினால் அவருக்கு தடுப்பழுத்தம்னு ஒருத்தர் இருப்பாரு. அது சிலிக்கனாக இருந்தால் எவ்வளவு ஒரு இருவாயி சிலிக்கன் இருவாயாக 0.7 வோல்ட்டாக. அதாவது முன்முக கோடல்லையே 0.7 வோல்ட்டை விட தாண்டினால்தான் சரிதான். நீங்க வழங்குற சுற்றின் வோல்ட் அளவு 0.7 வோல்ட்டை விட தாண்டினால்தான் மின்னோட்ட உடவிடும் தடுப்பழுத்தம். ஆனா லட்சிய இருவாய்களுக்கு தடுப்பழுத்தம் எவ்வளவு? லட்சிய இருவாய்களுக்கு 0. இதே மாதிரி உடைவழுத்தம்னு ஒருத்தர், அதாவது பின்முக கோடல்ல அந்த இருவாயை பொசுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான வோல்ட். சரியா, நீங்க இருவாய் ஒண்ணு பின்முக கோடல்ல போட்டு வழங்குற வோல்ட் அளவு பெருசாக்கிட்டே போறீங்க, கட்டத்துல அவர் பொசுங்கி போற வோல்ட் அளவு அல்லது இவர் உடைஞ்சு போற வோல்ட் அளவு, அது உடை வோல்ட். பெரும்பாலும் இந்த சிலிக்கன் இருவாய்களுக்கு ஒரு பெரிய அளவு பெருமானம் இருக்கு. ஆனா லட்சிய இருவாய்களுக்கு உடைவு வோல்ட்டே இல்ல. அதை உடைக்கவே முடியாது, அதை பொசுக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு வேணாலும் பின்முக கோடல்ல அழுத்தத்தை கொடுங்க, ஆனா பின்னோக்கி ஓட விடவே உடைவு அழுத்தம் இருக்காது. சரிதானே? அப்போ லட்சிய இருவாய்களுக்கு உடைவு அழுத்தம் இருக்காது. அதே மாதிரி தடுப்பழுத்தம் 0 இருக்கு. சரி, ஒரு லட்சிய இருவாய்க்கு ஐவி சிறப்பியல்பு வலை V அதாவது முன்முக கோடல் அழுத்தம் V, ஓடுற மின்னோட்டம் I. முன்முக கோடல்ல சின்ன அழுத்த வித்தியாசம் இருந்தாலே கரண்ட் என்ன ஓட தொடங்கும். அது ஒரு வேற கரண்ட் ஓட தொடங்கும். சின்ன ஒரு அழுத்த வேறுபாடு இருந்தாலே கரண்ட் ஓட தொடங்கும். பெரிய கரண்டா தடையே இல்லையே, வெறும் சிறிய கரண்டா ஓகே. அழுத்தம் முன்முக கோடல் அழுத்தம் மைனஸுக்கு வர பாக்குமாக இருந்தால், அதாவது இந்த திசையில வர பாக்குமாக இருந்தால் ஓடுற மின்னோட்டம் ஃபுல்லாவே என்ன கட் பண்ணப்படும் மின்னோட்டம். இது ஒரு லட்சிய இருவாய்க்கான ஐவி சிறப்பியல்பு அல்ல. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லட்சிய இருவாய்கள்ல இது தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து 44வது கேள்வி. 44வது கேள்வி பாருங்க. உரு ஏயில் உள்ளவாறு சீரான துளை ஆரை உள்ள ஒரு நீளமான மயிர்த்துளை குழாயை அடர்த்தி DW உடைய ஒரு முகவையில் நிலைக்குத்தாக அமிழ்த்தும் போது மயிர்த்துளை குழாயில் நீர் நிரல் உயரம் H0 எழுகிறது. இப்போது ஒரு B-யில் காட்டப்பட்டுள்ளவாறு முகவையில் உள்ள நீரை குழப்பாமல் நீர் மேற்பரப்பு மீது அடர்த்தி D0, அதாவது DW விட சிற்றுடைய ஒரு எண்ணெய் மெதுவாக ஊற்றப்படுகிறது. எண்ணெயும் நீரும் ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவங்கள் என கொள்க. நீர் மேற்பரப்பிலிருந்து அளக்கப்படும் மயிர்த்துளை குழாயில் உள்ள நீர்நிரலின் உயரம் H ஆகும். எண்ணெய் படையின் உயரம் h உடன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகைப்படுத்தும். மாறல் ஒண்ணு வேணுமாக இருந்தா கேபிட்டல் Hக்கும் ஸ்மால் Hக்கும் தான் நீங்க மாறல் பார்க்கணும். அது ரெண்டையும் நீங்க ஒரு சமன்பாடு எடுங்க. என்ன தொடர்புன்னு பாரு. y சமன் mx சக c இருக்கு, y சமன் mx இருக்கு, அல்லது y சமன் x வர்க்கம் ax வர்க்கம் சக bx சக c இருக்கு. பரவாயில்லை. அந்த மாதிரி என்ன வடிவத்துல இருக்குன்னு நீங்க ஒரு தொடர்பு ஒண்ணு எடுத்து பாருங்க. எடுக்கலாம், அது எடுக்கலாம். சரியா, ரைட். அப்ப நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஆரம்பத்துல வளிமண்டல அமுக்கம் பையாக இருக்கணும், உள்ளுக்கும் பை தான். இங்க இருக்க அமுக்கம் என்னவா இருக்கும்? அதே பையா இருக்குமா? இல்ல, இங்க ஒரு பிறையுறு இருக்கு இல்லையா? பிறையுறு காரணத்தால் ஒரு அழுத்தம் இதுல குறைவாக இருக்கு. மேல இருந்து கீழ் நோக்கி தள்ளுது இல்ல, கீழ் நோக்கி தள்ளுறதாலதான் இப்படி ஒரு குளிர்ந்த ஒரு வடிவம் வந்து. அப்ப குளிர்ந்த வடிவம் வருதுன்னா இங்க இருக்க அமுக்கதான் அத பீன்னு சொல்றோம். இந்த பி எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த பிறையுருவால வரும். சரியா, 2t/r குறைந்திருக்கு. பீங்கிறது என்னவா இருக்கும்? π - 2t/r ஆக இருக்கும். ஆனா பி அதே பி தானே இங்கே பிறையுருவின் ஆரை திரவங்கள் மாறல. உள்ளுக்கு நீர் தான் இப்ப இருக்கு. இப்ப எண்ணெய் உள்ளுக்கு ஊத்தலை, எண்ணெய் வெளியே தானே. உள்ளுக்கு நீர் தான் எலும்பு போகுது. கண்ணாடி குழாய் அதுவும் மாற்றப்படுது. ஆகவே டி மாறாது, ஆர் மாறாது. இங்க இருக்கிறது அதே பியா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு தொடர்பு எழுத போறேன். ஆரம்ப நிலைமை உரு ஏல இருக்கும் போது ஆரம்பத்துக்கு என்ன சொல்ல பி சக நீர்நிலை நோட் ரோ டபிள்யூ DW ஏதோ தாரா டபிள்யூ போடுங்க. அது பைக்கு சமனா. சரி, பி சக H நோட் ரோ டபிள்யூ சமன் பைக்கு சமம். உரு பிக்கு நீங்க ஒரு தொடர்பு எழுதலாம். என்னது? பி சக கேபிட்டல் H ரோ டபிள்யூ போடுறேன். நீங்க ரோ WG சமன் எப்படி வரணும்? வளிமண்டல முக்கம் பை சக, இங்க வளிமண்டல முக்கம் பை இல்ல, பை சக H ரோ ஆயில் ஸ்மால் H ரோ ஆயில். இங்க பீங்கிறால் நம்ம போட்டது பி இல்லாம அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த சமன்பாட்டுல இருந்து பி எலோ மாற்றம். அப்போ பை மைனஸ் HO ரோ WE சக கேபிட்டல் H ரோ WG சமன் பை சக H ரோ ஆயில். பையும் கேன்சல் ஆகி போனால் யாருக்கு கிராஃப் இருக்கும்? கேபிட்டல் Hக்கு ஸ்மால் H. கேபிட்டல் H YH மாதிரி நீங்க இலவ மாற்றம் செய்து எடுத்தால் d/dw இருக்கு ஸ்மால் H வருவார். சக ஒரு DW GL பிரிச்சிருவோம். GL எல்லா இடத்துல வெட்டுப்பட்ட GL பிரிச்சால் இது என்ன வடிவம்? பைசா. கிராஃப் எப்படி வரணும்? mx சக c மாதிரி வரும். வெட்டு துண்டு H நோட் இல்லையா? H நோட் தொடர்ச்சியாக படித்திறன் d/dw d/h நோட் இந்த விடை. அல்லது இன்னொரு விதமா நீங்க மனசால யோசிக்கலாம். என்னன்னு சொன்னால் அந்த பிறையுருவால உள்ள அமுக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது 2t/r. அது இங்கேயும் மாறல, இங்கேயும் மாறல. அந்த 2t/rங்கிற பெருமானம் இங்கேயும் சமன். அப்ப அந்த மேற்பரப்பு இழுவிசை ரெண்டு இடத்துலயுமே சமனா தான் இருக்கு. அது நியாயம் தான். ஏன்னா திரவம் கண்ணாடி டி மாற போறது இல்ல. அப்ப அதனால வர்ற அமுக்க வித்தியாசம் மாற போறது இல்லை. வெளியே இருந்து உள்ளுக்கு வரும்போது π - 2t/r. அது இங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான். அது மாறல. இப்போ நீங்க வெளியில எண்ணெயை ஊத்தும் போது இவர் மேல எழும்பியிருப்பார். இந்த உயரம் எதனால வந்துச்சு? இங்க ஒரு அமுக்க இழப்பு இருக்கு இல்லையா? ஒரு 2t/r அமுக்கம் குறைஞ்சு, அந்த அமுக்கம் குறைஞ்சதாலதான் H நோட்டுங்கிற உயரம் மேல எழும்புது. இங்கேயும் அதே அளவு அமுக்கம் தானே குறையுது. ஆகவே இவரு
திரவ மேற்பரப்புல இருந்து எழும்பின உயரம் அதே எச் நோட்டா தானே. அப்ப இந்த எச் நோட் மாறுமா? நீங்க எவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றினாலும் இந்த எச் நோட் மாறப்போம். எச் நோட் மாறாட்டி இந்த எச்ச கூட்ட கூட்ட இந்த கேபிட்டல் எச் என்ன எச் எப்படி கூடுதோ அதே மாதிரி 1 to 1. ஆகவே கேபிட்டல் எச் மாதிரியே ஸ்மால் எச் கூட. கேபிட்டல் எச் எங்க இருந்து கூடும்? ஆரம்பத்துல எச் நோட்ல இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கூட அதே கிராஃப் நீங்க அப்படியே வச்சு எடுங்க. எச்சுக்கும் எச் நோட்டுக்கும் என்ன கிராஃப்? எச்ச ஊத்த ஊத்த எச் நோட் எப்படி மாற ஒன்னாவது விட வந்து. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது எதுக்கு? மொத்த உயரம், நீர் மேற்பரப்புல இருந்து மொத்த உயரம். ஒன்னாவது விட டக்குனு பார்த்து அடிச்சு விட்டது இல்ல. 4வது விட இது பொருத்தமானதாக இருக்கும். 2-3 மெத்தட்ஸ் இருக்கு, எது தோணுதோ அதுல செய்யும். சரியா? நீங்க எல்லா மெத்தட்லயும் செய்து டக் பண்ணி வைத்தால்தான் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் செய்யும் போது ஒரு மெத்தடாவது ஞாபகம். இது 44வது. அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த 47வது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இதே ஃபார்மட்ல நிறைய கேள்விகள் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். முதல்ல, ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்ட சர்வசம பரிமாணங்கள் உள்ள 3 சீரான மர சதுரமுகிகளையும் 3 சீரான சர்வசம உலோக சதுரமுகிகளையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ABC எனும் 3 பொருட்கள் உருவில் காட்டும். A, B ஆகியவற்றில் உலோக சதுரமுகிகள் முறையே மர சதுரமுகிகளின் மேலேயும் கீழேயும் ஒட்டப்படும். Cயில் உலோக சதுரமுகி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மர சதுரமுகியில் பதிக்கப்படும். ABC ஆகிய 3 பொருட்களும் போது ஒரு நீர் தடாகத்தில் மெதுவாக தாழ்த்தப்பட்டு அவற்றின் திசை அமைவை மாற்றாது நிலைக்குத்தாக மிதக்குமாறு செய்யப்படுகிறது. மரக்குற்றிகள் நீரில் அமிழும். பாருங்க, போல்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, மரக்குற்றிகள் நீரில் அமிழும் ஆழம். அதாவது இந்த மரக்குற்றி நீர்ல எவ்வளவுக்கு அமிழும். இது ஒரு படகு மாதிரி யோசிங்களா. படகு மேல மனுஷன் இருக்கான், படகுக்கு அடியில மனுஷன். சரியா? படகுல பதிக்கப்பட்ட மனுஷன். சரியா? அந்த மாதிரி ஒரு நிலைமையை யோசி. சரியா? படகு மேல மனுஷன் இருக்கும் போதுதான் படகு நல்லா. படகுக்கு கீழே மனுஷன் இருக்கும் போது மனிதன் அமலாம இருக்கிறதுக்காக படகு லைட்டா கொஞ்சம் கீழே இறங்கும். அதை புடிச்சிட்டு நிக்கிறோம், கீழே இறங்கி. ஆனா அளவுக்கு கீழே இறங்கி இருக்குமான்னு கேட்டா இதுதான் இறங்கி. இங்கதான் நல்லாவே என்ன நடந்திருக்கு? அமிழ்ந்திருக்கு. இங்க அமிழ்ந்திருக்க ஆழம் குறைவா இருந்தது இல்லையா? இங்க எப்படி அமிழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் நம்ம பாக்கல. சரி, இந்த கேள்வி செய்யறதுக்கு நான் ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்னு சொல்லி தரேன். அந்த ட்ரிக் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பொருந்தாது, சில கேள்விகளுக்கு தான் பொருந்தும். சில வேளை அப்படி பொருந்தக்கூடிய மாதிரி கேள்விகள் வந்தா நீங்க அந்த மெத்தட் கூட செஞ்சுட்டு போகலாம். ஒரு சரியான ஒரு வேதான், ஆனா இந்த கேள்விக்கு சரியா வரும். இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு சரியா வரும். அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் எந்தெந்த கேள்விகளுக்கு எந்தெந்த ட்ரிக்ஸ் மூலமாக செய்யலாம் அப்படிங்கிறது. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க, சில ஷார்ட் கட்ஸ் நீங்க எடுத்து வச்சுனா நம்ம பேப்பரை வந்து டைம்குள்ள செஞ்சு முடிக்கிறதா இருக்கும். அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான். இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்தா அது வந்து வராது, நீங்க தான் செய்து பார்க்க. நான் இதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி தரேன், பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கணிப்பு ரீதியா எடுப்போம். சரியா? முதல்ல ஒவ்வொரு ஆள்கிட்ட அடர்த்திகள் தந்திருக்காங்களா? தரல, நம்ம தான் எடுக்கணும். சரி, பிரச்சனை இல்லை. ஓகே, நான் சொல்றேன். நீரின் அடர்த்திய ரோ DW சொல்லுவோம். சரியா? பலகையின் அடர்த்திய D, பலகையின் அடர்த்திய D சொல்லுவோம். இரும்பின் அடர்த்திய ஒரு V நோட், இரும்பின் கனவளவு V நோட்னு சொல்லுவோம். அதே V நோட் தான் எல்லா அதே மாதிரி பலகையின் கனவளவு வீன்னு சொல்லுவோம். அதே விதம் இல்ல, அதே அடப்ப நம்ம ஒரு தொடர்புடைமைக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு பலகை அமல்ற ஆழங்கள் தானே தேவை. ஈஸியா நம்ம தொடர்பு எழுதணும். சமன்பாட்டு ரீதியாக செய்ய போறீங்களா இருந்தால் எழுதணும். எழுதுறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும், ஆனா விடைக்கு போகலாம். சரியான விட அக்யூரேட்டா வரும். ஆனா MCQ செய்யறதுக்கு சமன்பாடு எழுதி கடைசி விடை எடுக்கிறது பொருத்தமான முறை. உங்களுக்கு மெத்தட சொல்லி கொடுக்கறதுக்காக தான் மெத்தட் சொல்றேன்னு. நீங்க எப்படி ட்ரிக்ஸா செய்ய முடியுதோ அப்படிதான் செய்ய. சரிதானே? ஓகே, முதலாவது ஏங்கிற நிலைமைக்கு வாங்க. தண்ணியில போடும்போது அமிழும். அந்த அமிழ்ற ஆழம் ஆர்க்கிமிடிஸ் தத்துவப்படி U= mg ஆகும். சரியா? அமிழ்ந்த ஆழத்தை ஒரு HAன்னு சொன்னால் HA இன்டு குறுக்குவெட்டு பரப்பளவு ஒரு ஏன்னு சொல்லும். சரியா? அந்த பலகையின் குறுக்குவெட்டு பரப்பளவு A to HA இன்டு ρW. இதான் என்னது? மேலுதைவு. இது மொத்த நிறைக்கு சமனா இருக்கு. மொத்த நிறை நான் சொல்லலாம், இரும்பு குற்றியின் நிறை சக பலகை குற்றி VD சக V நோட். இதுதான் ஏங்கிற நிலைமைக்கான ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்துல இருந்து சொல்ற விஷயம். இதுல இருந்து நீங்க HA தானே காணப்போம். HA நீங்க எழுவை மாற்றம் செய்தால் VD சக V நோட் D நோட் ஓவர் A இன்டு DW. அதான் நம்ம HA. இதை வந்து நீங்க DW. சரியா? இதை HB ஒருக்கு எழுதி பார்ப்போம். HB என்ன நடக்கும்னு சொன்னால், மேலுதை இப்போ இப்படிதான். இரும்பு குற்றிய நீங்க சும்மா தண்ணிக்குள்ள போறீங்க, பலகையோட எல்லாம் கனெக்ட் பண்ணல, சும்மா தண்ணிக்குள்ள போட்டால் இரும்பு குற்றிய அடியில போயிடும். இரும்பு குற்றி ஒரு மேலுதைப்பால மிதந்ததுலாம் இருக்க மாட்டேன், அவர் அடியில போயிருவார். இரும்பு குற்றியையும் மேல இழுத்து பிடிக்கிறது. சரியா? மேல இழுத்து பிடிக்கிறது பலகை தான் கொஞ்சம் அமிழ்ந்தது இல்லையா? இவர் முற்றாகவே தண்ணிக்குள்ள போயிருவார். அது வந்து உங்களுக்கு விளங்க, ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள போயிடும். சரியா? அப்ப மேலுதைப்பு Bங்கிற நிலைமைக்கு மேலுதைப்பு எழுதினால் V நோட்டுங்கிற கனவுல முற்றாவே உள்ளது போச்சு. இரும்பு கனவு இன்டு DW இன்டு G. இது இரும்பு உள்ளது போனதால உள்ள மொத்த மேலுதை. சக பலகை குற்றிய வந்து கொஞ்சம் அமிழ்ந்திருக்கும் இல்லையா? அதுதானே HB ρW DW. ஓகே, இது ரெண்டும் இது என்னத்துக்கு சமனா இருக்கணும்? மொத்த நிறைக்கு சமனா இருக்கும். மொத்த நிறை எவ்வளவு? VD V நோட் D நோட் G போட வரை நீங்க எழுதலாம். சிக்கு செய்யும் போது நீங்க இவ்வளவு எழுதவே கூடாது. மனசாலையா G எல்லாம் வெட்டி HB நீங்க எழுவை மாற்றம் செய்தா என்னன்னு வரும்? VD சக V நோட் D நோட் மைனஸ் V நோட் DW ஓவர் A V நோட் ஓவர் A. இது HB. Bங்கிற நிலைமையில பலகை
குற்றி அமிழ்ந்த இதே மாதிரி சீங்கிற நிலைமைக்கு யோசிச்சு போறோம். சீங்கிற நிலைமையில நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்னன்னு சொன்னால் பலகையில பதிச்சிருக்கணும். என்ன அர்த்தம்? பலகை குற்றின்ற ஒரு குறிப்பிட்ட அளவு கனவளவை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? இரும்பு குற்றியை வைக்கணும். நிறை இங்க மாறப்போகுது. ஏலையும் பீலையும் பலகை குற்றி ஃபுல்லா இருந்துச்சு, இரும்பு குற்றி ஃபுல்லா இருந்துச்சு. ஏலையும் பீலையுமே திணிவு மாறி இருக்காது, ஆனா சீல திணிவு மாறி இருக்கு. என்ன நடந்திருக்கு? பலகை குற்றின்ற இந்த கனவளவு கொத்த திணிவு இல்லாம போயிருக்கு. ஆகவே நீங்க அதை கவனமா யோசிச்சு மிதப்பு விதி எப்படி எழுதலாம்? மேலுதைப்பு யாரு வழங்க போறா? பலகை குற்றி மட்டும்தான் வழங்க போகுது. ஆகவே A into HC to DW தான் மேலுதைப்பாக. இது மொத்த நிறைக்கு சமனார். மொத்த நிறை என்னவா இருக்கும்? V into Dங்கிறது பலகையின் திணிவு. ஆனா இப்ப கனவளவு V இல்ல. என்னவா? இப்ப கனவளவு V minus V0. V நோட்டுங்கிற கனவளவு வெட்டி அகற்றிட்டாங்க. ஒரு V0 இல்லாம. சரியா? சக இரும்பு குற்றி அப்படியே தான் இருக்கு. வீணோட்டமா வெளியே. ஓகேயா? இப்போ ஜிஜி கேன்சல் ஆகி நீங்க HC எடுப்பு VD அப்படி வீணோட் சக வீணோட் ஓவர் A. இப்ப நீங்க ஒப்பிடலாம். எல்லாத்துலயுமே பகுதி சமனாத்தான் இருக்கு. தொகுதியை மட்டும் பாரு. தொகுதியை பார்த்தால் இது VD சக V0 D0, இது VD சக V0 D0 மைனஸ் V0 DW, இது VD சக V0 D0 சய மைனஸ் V0. சரியா? இப்போ HA யாருமே கழிப்படல. ஆகவே HA தான் இருக்கலே தெரியும். HBயா HCயா சின்னதுன்னு தானே தெரியாது. கழிப்படுற ஆக்கல பாரு. V0 DW HB கழிப்படுது. V0 D HC கழிச்சரியா? Dயா DW பெருசுன்னு பார்த்தால் DW தான் பெருசு. நீரின் அடர்த்தி தான் பெருசு. அதனாலதான் பலகை மிதக்குது. DW தான் பெருசு. அப்போ D கழிப்படுறால் C கழிப்படுறால் சின்னது. ஆகவே கழிப்பட்டு வர்ற விடை Cக்கு பெருசா இருக்கும். கழிப்படுறால் பெருசாக இருந்தால் கழிச்சு வர்ற விடை சின்னதா இருக்கும் இல்லையா? கழிச்சு வர்ற விடை கழிப்படுறால் சின்னதாக கழிச்சு வர விடை பெருசா இருக்கு. இப்படி வரணும் ஆர்டர். 5வது விடை கணிப்பு ரீதியாக இதை நீங்க மனசாலே யோசிச்சு செய்வீங்களாக இருந்தால் இதை பிடிச்சிடலாம். A B ஒரே திணிவு. திணிவுக்கு ஏத்தரவு பாய இடம் பெயர்க்கணும், அதுக்கு ஏத்தரவு மேலுதைப்பு இருக்கணும். அப்ப ஏலையும் பீலையும் மேலுதைப்பு சமனாதான் இருக்கும். ஆனா சீல மேலுதைப்பு குறைவாக இருக்கு. ஏனால திணிவு குறவு. கொஞ்சம் பலகையை வெட்டி அகற்றிட்டா. திணிவு குறவு. திணிவு குறைவாக இருந்தால் இவர்ல வர மேலுதைப்பு குறைவா இருக்கணும், இவர் அமல்ற மொத்த ஆழம் கம்மியா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ யோசிக்கிறேன். ஆனா எங்க குழம்புவீங்கன்னு சொன்னால் பலகை குட்டி அமிழ்ந்துள்ள ஆழம் கேட்டு இந்த ஆழமா இந்த மொத்த ஆழமா உங்களுக்கு பெருசுன்னு தெரியாம நீங்க குழம்பு. அதுக்கு ஈஸியான ஒரு வழியம் சொல்றேன். இந்த கேள்விக்கு அது பொருத்தமாக வரும். இது தெரியா கணியங்கள்ல இருக்கதாலதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா? இனி இதை நம்பர்ஸ்ல மாத்திரம்னா என்ன செய்வோம்னா பெருமானம் போடுவோம். சரியா? பெருமானம் போட போறோம். எப்படி பெருமானம் போடுவோம்னு சொன்னால் நீரின் அடர்த்தி நம்மளுக்கு 1000. சரியா? இரும்பின் அடர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 4300 500 அந்த மாதிரி இருக்கும். நான் 5000 போடுறேன். சும்மா போடுறது 5000. பலகை குற்றி இந்த அடர்த்தி எப்படி இருக்கு? அது தண்ணியில போட்டா மிதக்கும். 1000 விட குறை. எண்ணெயில போட்டா தேங்காய் அதுல எல்லாம் போட்டாலும் மிதக்கதான் போகுது. அது ஒரு 750 விட அப்ப குறைவு. அப்போ ஒரு 500 போடும். பலகையின் அடர்த்தி ஒரு 500. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரும்பு குற்றி 1 மீட்டர் கணம் கனவளவு உடையது. 1 மீட்டர் கணங்கிறது ரொம்ப பெருசு. அவ்வளவு இருக்கா? நான் சும்மா பெருமானம் போடுறதுக்காக 1 மீட்டர் கணம் இரும்பு குற்றின்னு சொல்றேன். ஓகேயா? பலகை பாருங்க, இந்த இரும்பு குற்றி கிட்டத்தட்ட பாருங்களேன், இது ஒரு 9 பகுதியா பிரிக்கக்கூடிய மாதிரி அதுல ஒரு பகுதி தானே இரும்பாரு. அப்போ இந்த பலகை குற்றி மொத்தமா 9 மீட்டர் கணம் இருக்கு. 9 மீட்டர் அப்படின்னு சொல்றேன். நீங்க சும்மா ஒப்பிட்டு ஒரு பெருமானம் போட்டீங்க. இப்போ இந்த இரும்பு குற்றி இந்த பலகை மேல இருக்கதால பலகையை போட்டு அழுத்துவார், அல்லது பீங்கிற நிலைமையில பலகையை போட்டு இழுப்பார். இரும்பு குற்றி நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. அவர் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மேல்வைக்கு மாறும் அப்படிங்கறது யோசிக்க முடியும். நான் இரும்ப மொத்தமா பலகையா மொத்தமா எவ்வளவு நிறை இருக்கு, பலகையில மொத்தமா எவ்வளவு நிறை இருக்கு, பலகை எவ்வளவு மொத்தமா தாங்கணும் அப்படின்னு நம்ம ஏங்கிற நிலைமையில மேல இருக்க இரும்பு குற்றியும் சரி கீழே இருக்க அந்த பலகை குற்றியும் சரி மொத்தமா யாரு தாங்கணும்னா பலகையை தான் தாங்க. மொத்தமா தாங்க வேண்டியது இரும்பின் திணிவு 5000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 1 மீட்டர் கணம் அப்படின்னால் 5000 கிலோகிராம் தாங்க இரும்பாலவா. அது இல்லாம பலகையின் திணிவையும் தாங்கணும் இல்லையா? பலகையின் திணிவு எவ்வளவு? 500 தர மீட்டர். அது ஒரு 4000. மொத்தமா 9500 கிலோகிராம் அவர் தாங்க. இவ்வளவு பெரிய திணிவு இருக்காரு. மொத்தம் பெருமானம் போறோம். அதனால வீல பலகை மொத்தமா எவ்வளவு தாங்க? வீல பலகையின் திணிவு 4500 அப்படியே இருக்கு. சரியா? இரும்பின் திணிவு 5000 அப்படியே இருக்கு. இது இல்லாம இரும்பு தண்ணி கடியில போயிருவார் இல்லையா? அப்ப இரும்பின் நிறைக்கு ஏத்த அளவு ஒரு மேலுதைப்ப அவரு அந்த பலகையோட சேர்த்து கொடுத்திருப்பாரு இல்லையா? அதாவது மேலுதைப்புங்கிறது என்னது? பாய் இடம்பெயர்க்கப்படுற அளவு இல்ல. 5000 கிலோகிராம் உள்ளுக்கு போட்டதால அதே நிறைக்கு சமனான அளவு பாய் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த 5000 அந்த இரும்பே மேலுதைப்ப அவர் மாத்திட்டு இருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ள போயிருச்சு, தண்ணிக்குள்ள போய் மிதந்துட்டு இருக்கு. ஒரு மேலுதைப்பு இந்த இரும்பு உள்ளுக்கு போனதால வந்தது ஒரு 5000 இருந்திருக்கு. அப்ப இந்த பலகை தாங்க வேண்டிய அளவு ஒரு 5000 கம்மியா இருக்கு. ஆமாவா? 5000 கம்மியா இருக்கும். மொத்தமா 4500 தான். பலகை 4500 கிலோகிராமுக்கு ஏத்த அளவு தான் பலகை உள்ளுக்கே இறங்க. அந்த 5000 அடியில இருந்ததுல அவர் தண்ணிக்குள்ள போனதால அவரே இடம் பெயர்த்திருப்பார். 4500 கிலோகிராம் இடம் பெயர்க்க முடியுமா இருந்தாலும் சரி. சீங்கிறதுக்கு வாங்க. சீல பாருங்க, இரும்பு குண்டு அப்படியே இருக்கு. 5000 கிலோகிராம் அப்படியே இருக்கு. ஆனால்
பலகை குற்றில 4500 இல்ல, ஒரு பகுதி அகற்றிட்டு அந்த ஒரு பகுதி வந்து ஒரு 500 கிலோகிராம் உடைய வராது. இப்போ 8 பகுதிகள் தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்கு. 8 மீட்டர் கணம் இன்டூ 500 அப்படின்னு சொல்ல அது 4000. இவ்வளவு நிறை, இவ்வளவு மொத்தத்தையுமே பலகை தான் தாங்க போகுது. இப்போ 9000. பலகை தாங்குற அளவு ஏல 9500, பில 4500, சில 9000 கிலோ. இப்போ ஏங்கிறதுதான் பலகை வந்து ரொம்ப பெரிய திணிவு தாங்கணும். ஏதான் நல்லா இறங்கிடும். அப்ப அமிழ்ந்துள்ள ஆழம் பலகைக்குள்ளே. அடுத்து சீல தான் என்னது பலகை தாங்க வேண்டிய பெருசு 9500 அப்புறம் 9000 தான் இருக்கு. சி அதை விட என்னதான். இது ஒரு ட்ரிக்கா செய்யறது. நம்ம பெருமானம் போட்டு பார்க்க, நம்ம இந்த தெரியா கணியங்களை வச்சுக்கிட்டு கணிப்பு செஞ்சு எடுக்கிறதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கேள்வி பெருசு மாதிரி இதுக்கு நம்பர் வந்திருந்தா ஈஸியா இருக்கும் தானே. அவன் நம்பர் போட்டு பாரு, சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச அன்னளவான பெருமானங்களை சுருக்கக்கூடிய மாதிரி போட்டு பாரு. இது எல்லா கேள்விக்கும் பொருத்தமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சில கேள்விகளுக்கு தான் பொருத்தமா இருக்கும். சில வேளை உங்களுக்கு இப்படி செஞ்சு விடையே எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா நீங்க இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேள்விக்கு அது பொருத்தமாக இருக்கு. 47வது 5வது பொருத்தம். 49வது தனியாக்கிய உலோக அச்சாணி PQ கொண்ட ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள ஒரு பொம்மை கார் ZX தளத்தில் ஒரு சைன் வலை பாதை வழியே ஒரு மாறாக்கதி வியுடன் ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு செல்கிறது. நேரம் t=0 அச்சாணி PQ ஆனது y அச்சுடன் பொருந்துகிறது. அதாவது இவர் போற பாதை சரியா t=0 y அச்சிலே இருக்கும். அதாவது அந்த சைன் வலை இந்த அதிதாள் புள்ளியில இருக்கு. ஆய அடர்த்தி B உடைய ஒரு சீரான காந்தப்புலம் XY தளத்திற்கு செவ்வனாக +z திசையில் பிரதேசம் எங்கனும் இருக்கு. நேரம் P-உடன் முனை Q-வை குறித்து அச்சாணியின் முனை P-யில் தூண்டிய மின்னியக்க விசை E-யின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகைக்குத்து புவிக்காந்த புலத்தினான விளைவு. இது அவங்க கொஞ்சம் 3D வரைகிறேன்னு இப்படி வரைஞ்சிருக்காங்க. நான் இதை வந்து இந்த சைட்ல கண்ணை வச்சு பாக்குற மாதிரி வரைந்தால் எப்படி இருக்கும். காந்த புலம் இருக்க ஒரு சைன் வலை பாதை, ஒரு சைன் வலைக்கு t=0 கார் இங்க இருக்கு. t=0 கார் சரியா இந்த அதிதாள் சொல்லுங்க. இந்த அதிதாள் புள்ளியில தான் கிடை வேகம் உயர்வா. போக போக வேகம் எப்படி மாறும். ஏன்னா ஃபுல்லாவே கிடையாது, கீழே மறுபடி ஃபுல்லா கிடையாது இல்ல. இப்படிதான் இந்த வேகங்கள் மாறப்போகுது. தொடலி வழியே இருக்கு. ஒரு சைன் வலையில தொடலிகளை வரைஞ்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அந்த வேகத்தின் திசை. என்ன சொல்றாங்க, மின்னியக்க விசையில மின்னியக்க விசை தட்ட முடியாது. ஆரம்பத்துல இருக்க வேகம் கிடையாக இருக்கு. சரியா, நீங்க பிளமிங் விதியெல்லாம் யூஸ் பார்த்தால் திசையை கண்டுபிடிக்கும். அதிதாள் புள்ளியிலையும் அதி உயர் புள்ளியிலையும் தான் கிடை வேகம் உயர்வாக இருக்கு. ஏன்னா மத்த டைம்ல எல்லாம் ஒரு நிலைக்குத்து வேக கூறு வாரதால இந்த கிடை வேகம் கம்மியாயிரும். ஏன்னா நிலைக்குத்து கூறுலையும் கொஞ்சம் இருக்கும். நிலைக்குத்து கூறு எந்த விதமான மின்னியக்க விசையுமே தூண்ட போறது. ஏன் E=LE sin θ. sin θங்கிறது என்ன? sin θங்கிறது புலத்தோட அமைக்கிற கோணம். புலத்தோட அமைக்கிற கோணம் 0 இருந்தா, இந்த கோணம் 0 இருந்தால் ஏதாவது மின்னியக்க விசை தூண்டப்படாது. புலத்தோட அமைக்கிற கோணம் 90 இருந்தால் உயர் மின்னியக்க விசை தூண்டப்படும் இல்ல. அப்ப 90 இருக்க இடங்கள் என்னன்னு சொன்னால் அதி உயர் புள்ளி, அதிதாள் புள்ளி. இந்த θ உயர்வாக இருக்கக்கூடிய பெருமானம் இல்ல இருக்கக்கூடிய இடங்கள். அப்ப அதி உயர் புள்ளியிலையும் அதிதாள் புள்ளியிலையும் உயர் வேகம் இருக்கு. அப்போ 1வது விட வரலாம், 1வது விட வர முடியாது. ஏன்னா அதுதான் ஹீரோனு காட்டுது. அதை விட உயர்வான ஒரு வேகம் ஒண்ணு இருக்கு. 1வது விட வரும். 3வது வர முடியும். 3வது வராது. 1வது வராது. அதே மாதிரி 4வது வரும். ஏன் 4வது ஆரம்பத்துல 0 இருக்கு, அதுக்கப்புறம் கூடுது இல்லையா. ஆனா மேக்சிமமே 0 இருக்க டைம்ல தான் வரணும். அதை விட கூட முடியாது, அதை விட கூட முடியும். ஆகவே 4வதும் வராது. இப்ப நம்மளுக்கு இருக்க விடைகள் என்னென்ன, 2வதும் 5வது. 2வது 5வது தான் தெரியும். 2வதுக்கும் 5வதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்னு பிளஸ்ல இருக்கு, இன்னொன்னு மைனஸ். Q சார்பாக P அழுத்தம் பிளஸ்ல இருக்குமா மைனஸ்ல இருக்குமா? பிளமிங் இந்த வழக்கை விதி இருக்கு. வழக்கை விதியில காந்த புலம் மேல் நோக்கி. சரியா, இயக்கம் எந்த பக்கம்? இயக்கம் இந்த சைட்ல இருக்கு. சரியா, அப்ப மின்னியக்க விசை இப்படி வெளியே வரும். மின்னியக்க விசை அல்லது மின்னோட்டம் வந்து இப்படி வெளியே வரணும். மின்னியக்க விசை இப்படி வெளியே வரணும். வெளியே வரணுமாக இருந்தால் பேட்டரி இப்படி இருக்கு. Q சார்பாக P நேர அழுத்தத்துல, Q சார்பாக P நேர அழுத்தத்துல இருக்கு. நேர அழுத்தத்துல இருக்கணுமாக 5வது. சரியான ஒரு கேள்விதான். இதே கேள்வி திரும்ப மாறி மாறி வெவ்வேறு வடிவங்கள்ல போடுறாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, ஒரு ராட்டினத்துல மேல இருக்க கம்பியில தூண்டப்படுற, ராட்டினத்தின் மேல இருக்க கம்பியில தூண்டப்படுற மின்னியக்க விசை எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் போட்டிருக்காங்க. அது கிராஃப் கேள்வியில, அது பெருமானம் காண்ற கேள்வின்னு எனக்கு கிராஃப் கேள்வி தெரியும். அப்போ இதே கேள்விதான் அதுவும் வேற வடிவத்துல இருக்கு. எல்லாமே ஒரே விஷயம். சமன் BLE சைன் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு கூற்று ஒண்ணு அடிக்கடி சொல்வது, ஒரு கம்பி காந்த விசை கோடுகளை அதிக அளவில் வெட்டும் போதுதான் மின்னியக்க விசை அதிக அளவு. காந்த விசை கோடுகளை வெட்டாத ஒரு இயக்கத்தை ஆற்றுமா இருந்தா மின்னியக்க விசை தூண்டும். காந்த விசை கோடுகளை வெட்டும் போது மின்னியக்க விசை தூண்டும். அதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல செலுத்திருந்தேன். அப்ப இங்க வந்து 5வது விடை தான் பொருத்தமானதாக. முதல்ல என்ன செய்யறோம், ஆரம்ப கணத்துல என்னவா இருக்கு அப்படின்னு பாக்க. ஆரம்ப கணத்துல கட்டாயம் மேக்சிமமா இருக்கணும்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த டைம் தான் கிடைக்கூறு உயர்வு. வேகம் கிடைவாக இருக்கும் போதுதான் காந்த விசை
விசைக்கோடுகள் மேக்சிமம் வெட்டப்படும். அந்த டைம் தான் மின்னியக்க விசை அதிக அளவு தூண்டப்படும். ஆகவே அதிதாழ் புள்ளியில அல்லது அதி உயர் புள்ளியில தான் உயர் மின்னியக்க விசை தூண்டப்பட்டிருக்கணும். 1வது 3வது 4வது விடைகள் அப்படி இல்ல, அதை விட மேக்சிமம் பெருமான புள்ளி இருக்கு. ஆகவே அவங்க வரமாட்டாங்க. 2வது 5வது பிளஸ் மைனஸ் Q சார்பாக P பிளஸ்ல இருக்காரு. ஃப்ளமிங் இந்த வழக்கை விதி யூஸ் பார்க்கணும். ஈஸியான கேள்வி, நம்ம ஈஸியா தட்டலாம். சரிதானே? ரைட்டோ. அடுத்து 50வது கேள்வி. ABCD ஆகியன கடதாசியின் தளத்திற்கு செவ்வனாக வைக்கப்பட்டுள்ள 4 சமாந்தரமான சர்வசம செவ்வக உலோக தகடுகளின் நிலைக்குத்து குறுக்கு வெட்டுக்களை வகை குறிக்கும். BCD ஆகிய தட்டுக்கள் ஒவ்வொன்றும் அதன் மையத்தில் ஒரு சிறிய துளையை கொண்டுள்ளன. 3 தட்டுக்களும் அவற்றின் துளைகள் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓரச்சில் இருக்கத்தக்கவாறு ஒழுங்குபடுத்தப்படும். தட்டு A புவியுடன் தொடுக்கப்பட்டு முழு தொகுதியும் ஒரு வெற்றிடத்தில் வைக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளவாறு துளைகளின் ஊடான அச்சு மீது தானம் ஓவிலே நேரம் T-யில் T=0 வைக்கப்படும். காட்டப்பட்டுள்ளவாறு துளைகளின் அச்சு மீது தானம் ஓவிலே நேரம் T=0 ஒரு நிலையான இலத்திரன் உருவாக்கப்படுகிறது. இலத்திரனுக்கு ஒரு B-யில் காட்டப்பட்டுள்ள வேக நேர வலையை பெறுவதற்கு தகடுகளுக்கு VB, VC, VD ஆகிய வோல்ட்டளவுகளில் எந்த வோல்ட்டளவை பிரயோகிக்க வேண்டும்? தரப்பட்ட வோல்ட்டளவுகள் செய்முறையாக பயன்படுத்துவதற்கு உகந்தன எனவும் ஓர விளைவுகளும் ஈர்ப்பு விளைவுகளும் புறக்கணிக்கப்படத்தக்கதன எனவும் கொள்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சரியா ஏல இலத்திரன் உருவாக்கப்படும் போது அவரு ஓய்வான நிலைமையில உருவாக்கப்படுறாரு. சரியா? அவரை நம்ம ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட தள்ளி விட அவரை உருவாக்குறோம். இந்த டைம் தான் கொண்டு வரோம். அப்ப 0ங்கிற வேகத்துல தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி இங்க வேகம் கூடிக்கிட்டே போகுது. ஏல இருந்து இந்த திசையில அவர் நகர்றார். நகரும் போது அவருக்கு வேக மாற்றம் இந்த வரைபால தரப்பட்டிருக்கு. சரி, VT கிராஃப் தந்திருக்காங்க. அதை வச்சு நம்ம நேரடியா யோசிக்கும். வேகம் கூடிக்கிட்டே போகுது. கூடிக்கிட்டே போகணுமாக இருந்தால் இந்த இலத்திரன்ல ஒரு கவர்ச்சி விசை இந்த B நோக்கி இருந்தது. கவர்ச்சி விசை இருக்கணுமாக இருந்தால் ஆர் முடுகுது இல்லையா? அப்போ கவர்ச்சி விசை ஒண்ணுக்கு இப்படி இருக்கு. இவர் 0 இலத்திரனை கவர்னமா இருந்தா இவர் நேர அழுத்தத்துல, அவர் நேர அழுத்தம் VB நேர அழுத்தத்துல இருக்குது. 2, 3, 4, 5 விடைகள் 1வது விட வராது. இந்த முதலாவது பாயிண்ட்லயே 1வது விட வராது அப்படிங்கறத தட்டிடலாம். சரியா? அடுத்து B சார்பாக C யோசிச்சால் அமர் முடுகுது. அவருடைய வேகம் குறையுது இல்லையா? வேகம் குறையுது, அமர் முடுகுது. ஆகவே B விட C அழுத்தம் குறைவா இருக்கு. ஏன்னா இங்க A இருந்து B க்கு வரும்போது ஒரு உயர் வேகம் கிடைச்சிருக்கு. அந்த உயர் வேகம் குறைஞ்சுகிட்டே போக போகுது. அதாவது அமர் முடுகுது. அவர்கிட்ட ஆர் முடுகல் இந்த திசையில அப்படி இருக்கணுமாக இருந்தால் மின்விசை கோடுகள் இப்படி இருந்திருக்கு, மின்புலம் இப்படி இருந்திருக்கு. அப்பதானே அமர் முடுகு. அப்படி இருக்கணுமாக இருந்தால் B விட C அழுத்தம் குறைவாக இருக்கு. B விட VC சின்னதாக இருக்கு. சின்னதாக இருக்கக்கூடிய மாதிரி 2வது 3வது 4வது விடைகள் இருக்கு. 5வது வர எல்லா கேள்விகளையும் வெட்டிய 5வது வர. அடுத்து C இருந்து D க்கு போகும்போது வேகம் நல்லா குறையும். ஆர் முடுகல் உயர் அமர் முடுகலாக, ஆர் முடுகல் எதிர் திசையில உயர் பெருமானமாக காணப்படுது. அப்ப நல்லா கம்மியா இருக்கு. அப்ப C விட D நல்ல குறைவாக இருக்கு. C விட D இந்த அழுத்தம் VD நல்ல குறைவாக இருக்கு. VB விட VC குறைவாக இருந்தா போதும். ஓரளவு குறைவாக இருந்தா. ஏன்னா அமர் முடுகல் குறைவாக. VA விட VB இந்த தொடர்புகள் கூடாது. VC விட VD நல்லா குறைவா இருக்கணும் இல்லையா? 2வதுல பாருங்க C விட D க்கு பெருசா இருக்கு. 2வது வராது, 3வது வராது, பெருசா வராது. ஆகவே 4வது விட. சரிதானே? அல்லது இன்னொரு விதமா அப்படின்னு சொல்லி VT கிராஃபுக்கு AT கிராஃப் நேர்படித்திறன், அப்புறம் மறையில சின்ன படிப்பு, அப்புறம் மறையில பெரிய படிப்பு, அப்புறம் மறை நேர்ல முதல்ல என்ன படிச்சிருந்துச்சோ அதே மறையில பெரிய படித்திறன், அப்புறம் மறையில சின்ன படிப்பு, மறையில சின்ன படிப்பு, அதுக்கப்புறம் நேர்ல ஆரம்பத்துல அதே. இது AT கிராஃப். ஆனால் F சமன் என்ன? F நேர்விகித சமன். ஆகவே இது FT கிராஃப். F சமன் EQ அதனை விசை மின்புலம் அல்லது ஏற்றம் இலத்திரண்ட ஏற்றம் Q. அப்ப F சமன் E ஆக இருக்கு. ஆகவே இது மின்புல வலிமை நேரத்தோட வரை மாறுற கிராஃபா இருக்கு. ஆனா E சமன் V ஒரு E நேர்விகித சமன் V. VT கிராஃப் இங்க Vங்கிறது என்னது? அழுத்த வித்தியாசம். அழுத்த கேபிட்டல் V போடுற. இது VT கிராஃப் வேக நேர வரைவு இல்லை. இது அழுத்த வித்தியாசம் நேரத்தோட மாற வரைவு அப்படின்னா. அப்ப அழுத்த வித்தியாசம் எப்படி மாறுது? அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு தட்டு சார்பான அழுத்தம் இந்த மாதிரி ஆரம்பத்துல A சார்பாக B என்ற அழுத்தம் நேர் திசையில ஏதோ ஒரு, அடுத்த ஸ்டேஜ் B சார்பாக C என்ற அழுத்தம் மறை திசையில ஏதோ ஒரு அழுத்தம். சரி, மறை திசையில தான் இருக்கணும். B சார்பாக பேசும்போது இப்படிதானே? இது நம்ம போடுற அழுத்தம் அழுத்த வேறுபாடு தான் இங்க வருது. இந்த V ஒரு D உள்ளது அழுத்த வேறுபாடு. அழுத்த வேறுபாடு நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியா பாக்கிறது. ஏதாவது ஒரு இடம் சார்பாக பார்த்து, ஏதாவது ஒரு இடம் சார்பாக பார்த்து, ஆரம்பத்துல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு, அதுக்கப்புறம் அது குறையுது, இன்னும் குறையுது, மறுபடி கூடி மறுபடி அப்படியான ஒரு நிலைமை வரும். சரி, ஆரம்பத்துல இருந்த அழுத்தத்தை விட குறையணும், அதை விட இன்னும் நல்லா குறையணும். அப்படி இருக்க விடைகள் என்ன? அப்படி இருக்க விடைகள் 4. ஆரம்பத்துல இருந்த அழுத்தத்தை விட குறையணும் B ல, அதை விட இன்னும் குறையணும் C ல, அதை விட இன்னும் குறையணும் எப்படி? 0 விட உயர்வாக இருக்கணும் B, அதை விட குறைவா இருக்கணும் C, அதை விடையும் குறைவாக இருக்கணும் D. அப்படி இருக்க விடைகள் பாத்தீங்கன்னா
4வது மட்டும். இங்க உண்மையில என்ன நடக்குது? ஒரு இலத்திரன் நீங்க இதை விட முதலாவது சொன்ன மெத்தட் ஆரம்பத்துல இங்க இலத்திரன் இருந்து அவரு VT கிராஃப் வச்சு பேசுங்க, வேகம் கூடிக்கிட்டே போறாரு, அதாவது ஆர்முடு. பிறகு இங்க இருக்க வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அமர் முடுகிறார். ஆனா இதையும் தாண்டி நல்லா அமர் முடுகி இந்த டைம்ல அவருக்கு வேகம் 0 ஆகிருச்சு இல்லையா? இந்த டைம்ல அவருக்கு வேகம் 0 ஆகிருச்சு. ஆகி வேகம் எதிர் திசையில மாறுது. அவருக்கு இயக்கம் இந்த சைட்ல போய் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறை வேகம் கூடுது இல்லையா? அதுக்கப்புறம் நல்லா வேகம் குறைஞ்சி இந்த இடத்துல ஓய்வுக்கு வர. அத்தனை இந்த கிராஃப் சொல்ற விஷயம். உண்மையிலே நீங்க சக்தி காப்பு தத்துவத்தை யோசிச்சு பாப்பீங்களா இருந்தால் இங்க ஓய்வுல இருந்து ஆரம்பிச்சவர் மறுபடியும் இங்க வரும்போது ஓய்வா தான் இருக்காரு இல்லையா? மறுபடியும் இங்க ஓய்வுக்கு வராரு. அப்படிதான் கிராஃப். அப்ப இப்படியான ஒரு இயக்கம் தான் நடக்கப்படுது. அந்த நடக்கப்பெற வேகங்கள் தந்திருக்காங்க. அதுக்கு ஒத்த ஆர்முடுகள் பார்க்கலாம். ஆர்முடுகளை பார்த்தால் நீங்க அதுக்கு ஒத்த விசைகள் பார்க்கலாம். அதுக்கேற்ப அழுத்த வித்தியாசங்களை யோசிச்சு. அப்ப இங்க ஆர்முடுகனும் 0வை விட பெரிய அழுத்தமா இருக்கு. இலத்திரம் தானே, கவரணும் இல்லையா? அப்போ பிளஸ் அழுத்தமா இருக்கு. இங்க வேகம் குறையணும். அப்ப இங்க D விட குறைந்த அழுத்தமா இருக்கு. விசை இப்படி தொழிற்படும் இல்லையா? அப்போ வேகம் குறையும். இங்க விசை நல்லா குறையுது. இப்ப மின்புலம், உயர்ந்த மின்புலம் எதிர் திசையில இருக்கு, அதுதான் நல்லா குறையும். அதுக்கேற்ப அழுத்தம் C விட D இன்னும் குறைவா இருக்கு, நல்லா குறைவா இருக்கு. மனசாலை வச்சு குறைவா இருக்கணும். அப்ப நல்லா வேகம் குறையும், 0 ஆகும். எதிர் திசையில இது இயக்கம் ரிவர்ஸ்ல நடச்சது. ஆகவே 4வது விடை பொறுத்ததாக இருக்கு. ஈஸியான கேள்வி தான். 50வது கேள்வியா இருக்குங்கிறதுக்காக கஷ்டமான கேள்வி இல்லை. 49வது ஈஸியான கேள்வி. கணிப்பு மூலமா செய்து விடை எடுப்பீங்களா இருந்தால் டைம் பத்தாது. செய்து எடுத்தாதான் டைம் போதும். MCQ நீங்க அப்படிதான் செய்யும்.